சார். ஓகே 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 ஸோ நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் முடிச்சிட்டோம். அதே மாதிரி மெடிவலும் முடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இது ரெண்டுத்துலேயும் வந்து முக்கியமான கான்செப்ட்ஸ் கதை ஓரியன்டா சில விஷயங்கள் அடுத்து இருக்கும். ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து உங்களுக்கு வந்து புக்லெட்ல இருக்கும், தனியாக ஆர்ட் அண்ட் கல்ச்சர் புக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? அது இல்லாமல் நான் வந்து கொஞ்சம் புக்லெட் மாதிரி ஏதாச்சும் பிடிஎஃப் அனுப்புறேன். ஸோ அது ரெண்டு வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வராது. சரிங்களா? ஸோ இருந்தாலும் மெயின்ஸ் ரிலேட்டடா ஒன்று ரெண்டு கொஸ்டின் தான் வரும். அதுவும் நான் உங்களுக்கு இதுலேயே நடத்திட்டேன் நான். ஸோ ரொம்ப அதில் போகணும்னு அவசியம் இல்லை. ஆப்ஷனல் எடுத்தால் மட்டும் தான் நீங்கள் அதில் போகிற மாதிரி இருக்கும். மிச்சம் அதுக்கு வந்து இருக்கிற மக்கப் ஃபேக்ஸ் மக்கப் பண்ண போதும் ஆர்ட் அண்ட் கல்ச்சருக்கு. சரிங்களா? ஸோ அந்த புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா அந்த புக்லெட் இருக்கிறத படிச்சாலே போதும். மோரலஸ் வந்து அது வந்துடும். மிச்சம் எல்லாம் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம். மிச்சம் வந்து கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளனேஷன்ல வந்துடுது. சரிங்களா? ஸோ நீங்க உங்களுக்கு சோர்சஸ் என்ன, ஏன்ஷியன்ட் மீடியல் ஹிஸ்ட்ரிக்கு சோர்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடல்ஸ், அப்புறம் நம்மளோட டெஸ்ட் வச்ச கொஸ்டின் பிளஸ் எக்ஸ்பிளனேஷன். அதுக்கப்புறம் என்னது உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா த பாஸ்ட்னு சொல்லி ஒரு கதை புக்கு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதுவும் மெடிவல் இந்தியா சதீஷ் சந்திராவோட சின்ன புக் இருக்கும். சரிங்களா? இது ரெண்டும் வந்து கதை மாதிரி இருக்கும் படிக்கிறதுக்கு. சரிங்களா? ஸோ நீங்க நல்லா இந்த மாடல்ஸ் எல்லாம் நல்லா படிச்சிட்டீங்க, இந்த இடத்துல யார் வருவா, ஸோ சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சு ஆனா கதை மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஒரு ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது கிடைச்சிடும். அதாவது உங்களுக்கு வந்து அதுல இருந்து இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டியோட பழைய ஓல்டு புக்ஸ். சரிங்களா? இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், சமச்சீர் கல்வி புக்கு 11th 12th இருக்குல்ல, அது 11th என்ன கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மிடிவல் இந்தியாவும் கவர் பண்ணியிருப்பாங்க. 11th ஸ்டாண்டர்ட் புக்கு சமச்சீர் கல்வி புக்கு. சரிங்களா? ஹிஸ்டரி. சரிங்களா? ஹிஸ்டரிக்கு தனியாக ஒரு பெரிய புக் இருக்கு. அந்த புக்ல வந்து ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் கவர் பண்ணியிருப்பாங்க. 12th என்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னா உங்களுக்கு மாடர்ன் இந்தியாவும் வேர்ல்டு ஹிஸ்டரியும் கவர் பண்ணியிருப்பாங்க அதை. சரிங்களா? ஸோ நீங்க அதை கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உங்களுக்கு ரிசோர்சஸ் என்ன, ஃபர்ஸ்ட் எக்ஸாமுக்கு முடியுமா அந்த மாடல் மட்டும் படிச்சு, மாடலும் நம்ம கொஸ்டின் பேப்பர் இருக்குல்ல, நம்ம கொஸ்டின் டெஸ்ட் வச்சிருக்கோம்ல, அதையும் நீங்க மக்கப் பண்ணி போகணும். சரிங்களா? மிச்சம் எல்லாம் வந்து ஒரு ரீட் வேணா பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ரீட் பண்ண ஓகே அக்பர்னா வேற என்ன மாதிரி அக்பரை கொடுத்துருக்காங்க, பிரசன்டேஷன் பண்ணியிருக்காங்க, ஏதாவது எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க பார்த்து வச்சா போதும். மிச்சம் வந்து எக்ஸாம் ஓரியன்டா நான் டீச் பண்ணிட்டேன் உங்களுக்கு. சரிங்களா? மிச்சம் எல்லாம் வந்து நீங்க சைட் பை சைடு ஒரு ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல இருந்து நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே சார். ஓகே 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 ஸோ நான் எல்லாரும் நோட்ஸ் கரெக்டாக நோட்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஒரு 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 நோட்டு முடிஞ்சா, 2 நோட்டு முடிஞ்சிருக்கும். ஏன்ஷியன்ட் மிடிவல் சேர்த்து வந்து ஒரு நோட்டு முடிஞ்சா, 2 நோட்டு முடிஞ்சா, ஒரு 50 பேஜஸ் 100 பேஜஸ் நோட் வச்சிருப்பீங்களா, அதுல ஃபுல்லா முடிஞ்சிருச்சா இல்ல இனி இப்போ இருக்கா? நோட் எடுக்கும்போது எவ்வளவு பேஜஸ் வருது உங்களுக்கு? ஏன்ஷியன்ட் இந்தியா மட்டும் எவ்வளவு பேஜஸ் வருது நோட்ஸ் எடுத்துட்டு வச்சா உங்களுக்கு? நோட்ஸ் எடுத்திருக்கீங்களாமா? நோட்ஸ்ல வந்து எவ்வளவு உங்களுக்கு வந்துச்சு, எவ்வளவு பேஜஸ் வந்துச்சு அந்த எழுதும் போது? ஒரு புக் முடிச்சிட்டீங்களா? ஒரு நோட் புக், கிளாஸ்மேட் புக் இருக்குல்ல, நோட் இருக்குல்ல, கிளாஸ்மேட் நோட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்து எழுதிருப்பீங்களா? ஸோ அதுல வந்து ஒரு நோட் ஃபுல்லாவே வந்து கவர் ஆயிடுச்சா நீங்க எழுதும் போது, மாடல்ஸ் எழுதும் போது? அதுல முக்காவாசி முடிஞ்சிருச்சு சார். ஆனா நான் தனித்தனியா ஏசியன்ட்டுக்கு தனியா மிடிவலுக்கு தனியா அந்த மாதிரி தான் சார் போட்டு எழுதுறேன். ஓகே 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 ஸோ வந்து நீங்க ஏன்ஷியன் தனியா ஒரு நோட்டு போட்டுருக்கீங்க, மிடிவல் தனியா ஒரு நோட் போட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னா மிச்சம் இருக்கிற பக்கத்துல நீங்க கொஸ்டின் ஆன்சர் எழுதுவீங்க. ஏன்ஷியன்ட் இந்தியால நம்ம இது வரைக்கும் நடத்த டெஸ்ட்டோட ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து அது பக்கத்துலேயே ஆன்சர் எழுதி வச்சிருங்க. எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்ல, அதை தூக்கி எழுதி வச்சிருங்க பாயிண்ட் பாயிண்டா போட்டு. சரிங்களா? ஸோ அப்ப நீங்க என்னது லைனா படிக்கும்போது டக் டக்குன்னு அதை பார்த்து நீங்க என்ன செய்யலாம், ஒரு ஹோலிஸ்டிக்கா உங்களால படிக்க முடியும். சரிங்களா? கொஸ்டின் ஆன்சரா நீங்க படிக்கும்போது எப்படி வந்து படிக்கணும்னு உங்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். சரிங்களா? அப்பதான் டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நீங்க வந்து கொஸ்டின் கரெக்டா இது பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் வரும். வெறுமனே வந்து நம்ம புக்கை படிச்சுட்டு போய் வந்து இப்போ எக்ஸாம் உட்காந்தா எல்லாமே குழம்பிடும். சரிங்களா? ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எல்லாம் போக முடியும். சரிங்களா? அதிகமாக நீங்கள் ரீட் பண்ண அதிகமாக உங்களுக்கு வந்து ரிவிஷன் பண்ணதான் அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வரும். சரிங்களா? ஓகே. ஸோ நான் முடிஞ்சா வந்து பெரிய புக்ஸ்ல இருந்து இதெல்லாம் முடிச்சுட்டா புக்ஸ் ரீட் பண்ணி கதை மாதிரி நான் சொல்ல ட்ரை பண்றேன் நான். சரிங்களா? சும்மா வந்து மாடல்ஸ் எல்லாம் இல்லாம சும்மா வெறுமனே வந்து ஒரு கதை மாதிரி வந்து ஒவ்வொரு லெசனா வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் கொடுக்க நான் ட்ரை பண்றேன். எப்போ டைம் கிடைச்சு நான் யூடியூப்ல போடுறேன். அது நீங்க யூடியூப்ல எடுத்து பாத்துக்கங்க. சரிங்களா? பார்க்க அதோட இனிஷியேட்டிவ் இருக்கு. பட் இப்போ குரூப் அண்ட் எக்ஸாம் இதெல்லாம் போயிட்டு இருக்கனால பின்னாடி பார்க்கலாம் சொல்லி விட்டுருக்கேன் நான். ஓகே சரி, நம்ம இப்போ மாடர்ன் இந்தியா போயிடலாம். சரிங்களா? ஸ்கிரீன் தெரியுதா எல்லாருக்கும்? ஸோ இதுதான் நேரு, இது காந்தி, நேதாஜி, இது யாரு,
இது யாரு இது யாரு போக உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா. ஸோ இது வச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்க வந்து ஒரு லீடர்ஸ்னா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் சரிங்களா. ஸோ இவர்தான் அவரு இவர்தான் அவருன்னு இங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், அது உங்களுக்கு வந்து நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா. யாருக்காச்சும் தெரியுமா இவங்க 2 பேர் யாருன்னு? சார் செகண்ட் ஒன் வந்து திலக்னு வரும்ல, பாலகங்காதர் திலக். யாரு இவரா? இவர் திலக்கா? அப்ப இவர் யாரு? செகண்ட் ஒன் சொல்றேன், இந்த பிரவுன் கலர் மாதிரி இவரு போட்டிருக்காருல்ல. ஓகே. அப்ப இவரு இவர் யாருமா? இவர் வந்து பாலகங்காதர் திலக்குன்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் இவரு ஏன்னா ஸ்கூல் புக்ஸ்ல எல்லாம் வந்து இவங்கள போட்டிருப்பாங்க சரிங்களா. இவர்தான் லாலா லஜபதி ராய் சரிங்களா. இவரது யார்? லாலா லஜபதி ராய் சரிங்களா. சரிங்களா. சோ ஒருத்தர் பத்தி படிக்கும் போது அப்படி யாருன்னே தெரியாம நம்ம படிக்கிறோம் பாத்தீங்களா. சரி, எந்த அளவுக்கு நம்மளோட கல்வியோட தரம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. புரிஞ்சுங்களா. நேதாஜினா வந்து நம்ம இனிமே வந்து என்னது, நேதாஜியோட நம்ம மார்க்குக்காக தான் படிக்கிறோம். உண்மையா வந்து புரிஞ்சுட்டு படிக்கிறோமாங்கிறதுக்கு சந்தேகம் தான். லாலா லஜபதி ராய் பத்தி நம்ம இவ்வளவு நிறைய விஷயங்களா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அவர் யாரு நமக்கு தெரியாது பாரு. சோ இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டி தவிர்க்கிறது தான் மாடல் போட்டது சரிங்களா. சோ இந்த மூஞ்சி பார்த்தோன்னா நீங்க அதை ஞாபகம் வரணும். அவர் பண்ணது நிறைய விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து எனக்கு உங்களுக்கு ஞாபகம் வரணும் சரிங்களா. ஓகேவா? ஓகே ஓகே. நமக்கு முக்கியமான சாரே ஜஹான்சி அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா சரிங்களா. ஸோ அதெல்லாம் இருக்கும். இங்க வந்து நம்ம எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா சக்கரவியூ சேலஞ்ச் சொல்லுவாங்க சரிங்களா. ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு படிக்கணும் சரிங்களா. வை ஷுட் ஸ்டடி அட்வான்டேஜ் ஆஃப் ஸ்டடிங் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. எதான் வந்து நம்ம எதுக்காக படிக்கிறோம், என்ன எதுக்காக படிக்கிறோம், அதெல்லாம் முக்கியம். அட்வான்டேஜ் என்ன மாடர்ன் இந்தியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் வந்து ஃபிளக்ரம் சொல்லுவாங்க. ஒரு வந்து எல்லாத்துக்கும் அச்சாணி மாதிரி சரிங்களா. எல்லாத்துக்கும் ஒரு அச்சாணி வந்து உங்களுக்கு என்னது, உங்களுக்கு வந்து மாடர்ன் இந்தியா தான் சரிங்களா. ஸோ ஏன்னா வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு அப்புறம் தான் வந்து என்னது உங்களுக்கு வந்து எல்லா விஷயமும் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். ஸோ நம்ம வந்து என்ன செஞ்சுட்டு இருந்தோம், அரசர்கள் ஆட்சியின் கீழே இருந்தோம் சரிங்களா. அவுரங்கசீப் லாஸ்ட் முடிஞ்சோடனே அதுக்கப்புறம் என்னாச்சு உங்களுக்கு, பிரிட்டிஷ்காரன் வரான். பிரிட்டிஷ்காரன் வந்தோடனே வெஸ்டர்ன் கல்ச்சர் உள்ள வருது சரிங்களா. இதுக்காக முன்னாடி வந்து மக்களோட இதை ஹிந்துஸா தான் இருந்தாங்க. ஃபோர்ஸபிள் கன்வென்ஷன் இருந்தாலுமே வந்து அது பிரிசனர்ஸ் ஆஃப் வார் தான் இருந்துச்சு. அதே மாதிரி பிராமணர்கள் தான் இருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே, அவங்களோட சட்டம், அதாவது இந்துக்களோட சட்டத்தை நம்ம வந்து என்ன செய்யல, தொடவே இல்லை. யாரு? இஸ்லாமிக் லீடர்ஸ், இஸ்லாமிக் இது இல்லாம ஆட்சியாளர்கள் வந்து தொடவே இல்லை சரிங்களா. இஸ்லாமிக் ஷரியா வந்து முஸ்லிம்களுக்காக வந்து இது பண்ணப்பட்டுச்சு. இப்ப இவங்களை வந்து எந்த சட்டத்தின் மூலியமா வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க, யாருமா இவங்களோட பர்சனல் லா எல்லாம் கவனிச்சுக்கிட்டா? ஹிந்துஸோட பர்சனல் லா வந்து யார் கவனிச்சுக்கிட்டா? அவங்களுக்கு தப்பு செஞ்சா தீர்ப்பு வழங்குறதெல்லாம் யாரு? நான் நடத்தியிருப்பேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. எதன் அடிப்படையில் தண்டனை தருவாங்க? மிடிவல் இந்தியால இந்துக்களுக்கு தண்டனை வழங்கக்கூடிய சட்டம் இல்ல தண்டனை கூட அமைப்பு எது? அவங்க சட்டத்தின்படி தான் வந்து தண்டனை கொடுப்பாங்க. அது யாரு? அது யாருமா? பஞ்சாயத்து. ஞாபகம் வருதா? பஞ்சாயத்து தான் வந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து இப்பயுமே வந்து பஞ்சாயத்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்கு அந்த காலத்துல இருந்தே சரிங்களா. ஞாபகம் இருக்குதா? நான் சொன்னது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? புரியுதா? நான் ஞாபகம் இருக்கா? நடத்துனது ஞாபகம் இருக்கா? இந்துக்கள் வந்து எந்த சட்டத்தின் மூலியமா இது பண்ணுவாங்க? அப்போ வந்து பஞ்சாயத்து அவங்க லாபப்படி தான் அவங்களுக்கு தண்டனை எல்லாம் கொடுக்கப்படும் அப்படி சொன்னேன்னா
அவங்க விஷயங்கள்லாம். எஸ் சார். ஓகே சரிங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன செய்யறான், எல்லாத்தையுமே வந்து கோடிஃபை பண்றான். சரிங்களா, சிஆர்பிசி கொண்டு வரலாம், கிரிமினல் கோடு கொண்டு வர்றான், அவங்களோட எல்லாத்தையுமே திணிக்கிறான், மதத்தை வந்து பரப்ப பாக்குறான், நிறைய விஷயங்கள் மாறுது. சரிங்களா, அதனால நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு வருது. சரிங்களா, ஸோ வந்து அதனாலதான் வந்து மாடர்ன் இந்தியா தான் வந்து ஒரு ஹிஸ்டரி, ஒரு அச்சாணி மாதிரி. எதுக்கு பாலிட்டிக்கு இப்ப படிக்கணும், பாலிட்டி படிக்கிறோம்னா இதுல இருந்து ஆரம்பிக்கும். நான் வந்து பாலிட்டி வீடியோ போட்டுப்பேன் யூடியூப்ல, 2 வீடியோ எடுத்து பாருங்க. அதுல என்ன செய்வேன் நான், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுல இருந்து தான் கொண்டு போவேன் நான். சரிங்களா, அதே மாதிரி சொசைட்டிலையும் வந்து வயற்ற தழுவுகள் அதெல்லாம் படிக்கிறது, கரண்ட் இஷ்யூ. இப்போ இந்தியாவுக்கு சைனாவுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னா, சைனா வந்து எப்படி இந்தியா கூட முன்னாடி உறவு இருந்துச்சு அது பார்த்தோம்ல. உங்களுக்கு கனிஷ்கா காலத்துல வந்து ட்ரேடு ரூட் எல்லாம் இருந்துச்சு, இங்க இருந்து சில்க் எல்லாம் வந்து நம்ம போனோம். சோழா காலத்துல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, எம்பசி வச்சிருந்தாங்க, அம்பாசடர் வச்சு போனாங்க, ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்க எழுதுனா உங்களுக்கு என்னது இந்த பாயிண்டா இருக்கும். ஸோ அதனால ஹிஸ்டரி உங்களுக்கு முக்கியம். அதாவது எத்திக்ஸ்லயும் உங்களுக்கு வரும். தலைவர்களோட அஹிம்சா, நேதாஜியோடது ரெவல்யூஷனரி, நம்ம காந்தியோடது என்னது அஹிம்சா பாதை. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் நம்மள்ட்ட இருந்து எப்படி நம்மளோட ஜிடிபி எல்லாம் இருந்துச்சு, முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆளா இருந்தோம், அதுக்கப்புறம் தான் வந்து இல்லாம ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளோட எல்லாத்தையும் வந்து அந்த பிரிட்டிஷ்காரன் கொள்ளையடிச்சு போயிட்டான். சரிங்களா, அதே மாதிரி இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இதெல்லாம் வந்து இதுல தான் வருது உங்களுக்கு முக்கியம். இப்போ சொசைட்டில பாருங்க என்ன விஷயம் படிக்க போனா, கம்யூனலிசம் கேஸ்டிசம் படிக்கும். கம்யூனலிசம் கேஸ்டிசம் வந்து எப்படி புரிஞ்சுச்சு, கம்யூனலிசம்னா என்னது உங்களுக்கு ஜாதி இது. சரிங்களா, ஜாதிகள் ஹிந்து முஸ்லீம் எல்லாம் வந்து யார் போட்ட வித, பிரிட்டிஷ்காரன் போட்ட விதை தான். சரி, ஏற்கனவே ஹிந்து முஸ்லீம் இருந்திருக்காங்க, ஆனா சண்டை போடுற மாதிரி எல்லாம் இல்ல. சரிங்களா, சோ ஆனா வந்து பிரிட்டிஷ்காரன் தான் வந்து சண்டை போடுற மாதிரி மூட்டிவிட்டு போயிட்டான். அதே மாதிரி காஸ்டிசம். சரிங்களா, அதெல்லாம் இது மாதிரி தான். அதே மாதிரி செப்பரேட்டிசம், ரீஜனலிசம். சரிங்களா, இந்த எங்களுக்கு காலிஸ்தான் வேணும், எங்களுக்கு காஷ்மீர் வேணும். ரீஜனலிசம்ன்றது தன்னோட ஒரு ஒரு தனிப்பட்ட மாநிலத்தை முன்னோக்கி வைக்கிறது, நாடுன்னு பார்க்காம மாநிலத்தை பார்க்கறது தான். அதே போவர்ட்டி அண்ட் டிப்ரிவேஷன், இதெல்லாம் சொசைட்டில இருக்கிற டாபிக். இதெல்லாம் வந்து ஏன் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்க யார் ஆட்சியாளர்கள், அவங்க ஏன் வந்து மிஸ் பண்ணாங்க, அந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருந்துச்சு. பெங்கால்ல ஃபெமைன் வந்துச்சு, ரொம்ப பேர் செத்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார் 1 or 2 நடந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து என்னது, அங்க போர் வீரர்களுக்கு அரிசி எல்லாத்தையும் அனுப்பிடுவானுங்க, இங்க இருக்கவங்க எல்லாம் பட்டினி எடுத்து சாவான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்டர் கனெக்ட் ஆகும். சரிங்களா, ஸோ இப்படி எல்லாம் படிக்கிறது தான் வந்து ஹிஸ்டரியோட முக்கியத்துவம். அதே பாலிட்டியில பாருங்க, ஆர்டிகல் 17 அன்டச்சபிலிட்டி. சரிங்களா, ஸோ இதோட வரலாறு என்ன, எங்க இந்த சண்டலா, சத்ரியா, சுத்ரா, வைசியா எல்லாம் பார்த்தோம்ல, அதெல்லாம் இதுல தான் வரும். அதே மாதிரி ரிசர்வேஷன் இஷ்யூ. சரிங்களா, ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் மாடர்ன் இதெல்லாம் பண்ணுவேன். நான் டிப்ரெஸ் கிளாஸுக்கு அம்பேத்கர் வந்து என்னது தனிப்பட்ட தொகுதியெல்லாம் கேட்டாரு, அதுதான் ஆரம்பத்துல போட்டு இது பண்ணது. அப்ப ரிசர்வேஷன் கிடைச்சது. அப்புறம் காந்தி வந்து என்ன செஞ்சாங்க, இல்ல நீங்க அவங்களுக்கும் தனியா பிரிச்சீங்கன்னா பிரச்சனை இருக்காது, அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன செஞ்சிருப்பாரு சொல்லியிருப்பாரு. அதையும் வந்து அம்பேத்கர் என்ன செஞ்சிருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு. அதே மாதிரி எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் லீகல் சிஸ்டம், அவங்களோட அப்படியே நம்ம காப்பி பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, சைனா அண்ட் பாகிஸ்தான். சரிங்களா, அவங்களுக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு, கிரேட்டர் நாகாலிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஆமா ஹலோ சொல்லுங்கம்மா. காட்ட மாட்டீங்களா சார், இப்போ நம்ம ப்ரீ அந்த ஹிஸ்டரி காமிக்கிறேன் பாருங்க, பொறுமை காமிக்கிறேன். சரிங்களா, ஸோ கிரேட்டர் நாகாலிம் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ். ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஹிஸ்டரி இருக்கு. இன்டர்நேஷனல் காமன்வெல்த் நேஷன் என்ன நான் சொல்லியிருக்கேன். காமன்வெல்த் நேஷனா ஏற்கனவே வந்து என்னது பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஆட்சி கீழே இருந்த நேஷன்ஸ் வந்து ஒரு ஞாபகார்த்தமா வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கூட்டமைப்பு வச்சிருப்பாங்க முன்னாடி. இப்போ வந்து யார் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம் மாதிரி ஆயிப்போச்சுன்னு சொல்லி ஒரு தடவை காமன்வெல்த் நேஷனோட ஒரு ரிப்போர்ட் பத்தி நம்ம பேசணும்ல, டிஸ்கஸ் பண்ணோம்ல கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஞாபகம் இருக்கா? ஸோ அதெல்லாம் தான் அது. கரண்ட் அஃபேர்ஸ் டிநாட்டிஃபைட் கிரைம், குற்ற பரம்பரைன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அதோட விஷயங்கள். செடிஷன் லா, இவன் பிரிட்டிஷ்காரன் தான் ஒரு 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 பரம்பரையை வந்து என்ன செய்வாங்க, குற்ற பரம்பரைன்னு சொல்லிட்டு. நீங்க வந்து அத்தியாயம் 2 தீரன் அத்தியாயம் 2ல கூட இது பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, டிநாட்டிஃபைட் ட்ராப்ஸ், இவங்களை வந்து எப்படி ஒடுக்குனாங்க. அதே ஹோமோசெக்சுவாலிட்டி. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம படிப்போம் எல்லாமே. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ் அனலைசிஸ், எப்படிலாம் வந்து இந்தியாவுக்கு யூஎஸ்ஏட எக்கனாமி, யூரோப்பு, சைனா, இந்தியா, மிடில் ஈஸ்ட் பாருங்க. 1ல இருந்து 1500 ADல 1600ல இந்தியாவை பாருங்க. இந்தியா எங்க இருக்கு, இந்தியா வந்து இங்க இருக்கு. சரிங்களா, எல்லாத்தையும் அதிகமா இந்தியா தான் இருந்துச்சு. அப்படியே வருது பாருங்க, இந்தியாவோட மட்டும் கம்மியா இப்பதான் உள்ள வருது. ஏன்னா வந்து இந்த இடத்துலலாம் வந்து இந்தியா வந்து அடிமைப்பட்டு போயிடுச்சு இந்த சைட்லாம். சரிங்களா, இப்போ எவ்வளவு தூரத்துல இருந்துருக்கு. ஸோ இப்போ இங்கெல்லாம் வரும்போது அப்படியே வந்திருக்கு, இந்த சைட்ல அடிமைப்பட்டு போச்சு. இந்தியாலாம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் சுரண்டி இவெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். சரிங்களா, ஸோ இந்த யூரோப்லாம் வந்து இப்பதான் அதிகமாகும், யூரோப்காரன்லாம். ஸோ இந்த மாதிரிலாம் கம்பேரிட்டிவ் அனலைசிஸ் எல்லாம் பார்ப்போம் நம்ம. எத்திக்ஸ் மகாத்மா காந்தியோட, சுவாமி விவேகானந்தா, குரு ரவீந்திரநாத் தாகூர், இதெல்லாம் இவர் தான். சரிங்களா, ரவீந்திரநாத் தாகூர்னா இவர் தான். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்ப்போம், அவரோட எத்திக்ஸ் எல்லாம் நான். சரிங்களா,
So what is the weightage of the subject from the UPSC point of view? UPSC பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பாக்குறேன். ஸோ இப்போ பாருங்களேன், 2018 வரைக்கும் கொடுத்துருக்காங்க பிலிம்ஸோட கொஸ்டின்ஸ். 2006 8 கொஸ்டின், சரிங்களா? இப்போ 7 12 இந்த மாதிரி பாருங்க, 11 கொஸ்டின். எப்படி வந்து 10 கொஸ்டின் கேட்டான், 19 20 21 22 வந்து 7 6 அந்த மாதிரி கேட்டான், சரிங்களா? ஸோ வெயிட்டேஜ் வந்து கண்டிப்பா இது கொடுத்தாகணும். மெயின்ஸ்லயும் வந்து உங்களுக்கு இதாகும். டிஎன்பிசி குரூப் 1ல வந்து ஐஎன்எம்னு தனியா ஒரு போர்ஷனே இருக்கு. குரூப் 2 எல்லாமே வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுக்கு தனியா வந்து ஒதுக்கி இருக்கானுங்க. சரி, அதே மாதிரி மெயின்ஸ்லயும் உங்களுக்கு ஐஎன்எம் பத்தி ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்தது டிஎன்பிசி குரூப் 1லயும் சரி, நம்ம இதுலயும் சரி. இதுக்கு தனியா நம்ம புக்லெட் இருக்கும். இந்த மாடர்ன் இந்தியா சொல்லிட்டு தனியா புக்லெட் கொடுத்துருப்போம் நம்ம. அந்த 14 புக்லெட்ல ஒரு புக்லெட் அது தனியா இருக்கும். நீங்க அது பாருங்க. இப்போ ஒவ்வொரு நடத்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்லாம் அதை எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா தரும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அது வந்து நிறைய புக்ஸ் கம்பேர் பண்ணி தான் எடுத்து கொடுத்துருப்பாங்க. ஆமா ஆமா ஆமா, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஐஎன்எம்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், சரிங்களா? மாடர்ன் இந்தியாவும் ஆமா, அதுல கவர் ஆயிரும் சரிங்களா? இது ஒன்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவ்வளவுதான் பாருங்க. இப்போ கொஸ்டின்ஸ் இதுதான் வந்து உங்களுக்கு லெசன்ஸ், சரிங்களா? லெசன்ஸ் பாத்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியனோட வருகை, எஸ்டாப்ளிஷ்மென்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நிறுவுதல், ரிவோல்ட் 1857 வந்து கழகம் வந்துச்சு, அதோடது ஸ்ட்ரகிள் பிகின்ஸ், சரிங்களா? எப்படி எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு, அதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து போராட்டம் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே நேஷனல் மூவ்மெண்ட் 1885 இருந்து 1915, சரிங்களா? எல்லாம் வந்து நேஷனல் மூவ்மெண்ட் இருந்துச்சு. காங்கிரஸ், இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 1915 1947 சம்பாரன், கேதா, அந்த மாதிரி நிறைய சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட் இது வரைக்கும் நம்ம வந்து நடத்துவோம். இது வந்து சோஷியல் மூவ்மெண்ட் தனியா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி ட்ரைபல் சிவிலியன் மூவ்மெண்ட்ஸ், பிரிட்டிஷ் பாலிசி டுவார்ட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ், எப்படி வந்து அவங்க வந்து ராஜாக்கள், பிரின்ஸ்லி ஸ்டேட்னா ராஜாக்கள், ஜமீன்தார்கள் சொல்லுவாங்களா, ராஜாக்கள்மார்கள், சரிங்களா? ஸோ அது வந்து எப்படி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தா. ரெவல்யூஷனரிஸ் வந்து எப்படி பாலிசிஸ் இது பண்ணாங்க. பிரிட்டிஷ் பாலிசிஸ் லைக் லேண்ட் ரெவன்யூ பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, அவன் எப்படிலாம் வந்து லேண்ட் டேக்ஸை கலெக்ட் பண்ணா, அதுக்கு என்ன வந்து இது பண்ணா, வரி விதிப்பு பண்ணா, எப்படிலாம் மெஷர்மெண்ட் பண்ணா. ஸோ எஜுகேஷன் எப்படி இங்கிலீஷை கொண்டு வந்தா, ஏன் இங்கிலீஷை கொண்டு வந்தா, நம்மள வந்து அது இங்கிலீஷை வந்து நம்மள்ட்ட புதுத்தி நீ வந்து பேரளவுல, அதாவது நிறத்துல அளவு தான் நீங்க வந்து என்ன செஞ்சிருப்ப, இந்தியனாவும் மற்றதெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரனாவும் மாறும். அப்பதான் அவனுக்கு நீ வந்து வேலை செய்ய முடியும் அப்படிங்கிற தத்துவத்தின் அடிப்படையில் தான் உங்களுக்கு இங்கிலீஷே சொல்லி தந்தான், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாங்க. ஸோ இதுல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்க. ஒவ்வொன்றிலையும் வந்து டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. 2018 இங்க வருங்க, எஸ்டாப்ளிஷ் 2 2 1 1 1 4 11 கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. இங்க பாருங்க, இந்த டாபிக்ல தான் கேட்டே இருப்பாங்க. ஸோ நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து லைனா இப்போ வருஷம் கேட்டுட்டு இருக்கான், விடவே இல்லை பாருங்க. அதே நேஷனல் மூவ்மெண்ட் இதுல இருந்து கேட்டே இருக்கான். மிச்சம் எல்லாத்தையும் ஒன்னு விட்டு கேட்பான், சரிங்களா? இங்க வந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்கான் 2018, சரிங்களா? ஸோ அப்போ அடுத்த விஷயத்துல என்ன செய்வான், இங்கெல்லாம் போவான், சிந்தி ஏரியாவுக்குலாம் போவான், சரிங்களா? ஏன்னா சில விஷயங்களை மாத்தி கேட்பான். டஃப்னஸ்க்காக என்ன செய்வான், எல்லாத்தையும் வந்து மாத்தி கேட்பான். ஸோ நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் இந்த தரவை படிச்சு வச்சுட்டா நீ எங்க வேணா கேட்டுக்கோ, நான் ஆன்சர் பண்ணி ரெடின்னு சொல்லிடலாம், சரிங்களா? அது இல்லாம ஒன்னு கனெக்ஷன் பண்ணி தான் இருக்கும். மெயின்ஸ் படிக்கும் போது எல்லாத்தையும் மொத்தமா படிச்சு வச்சாதான் அவன் என்ன கொஸ்டின் கேட்க வராங்கிறது நமக்கு புரியும், சரிங்களா? அப்பதான் வந்து கோர்வையே நம்ம எழுத முடியும், சரிங்களா? ஸோ இப்போ மெயின்ஸ்ல போறீங்க, எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க பாருங்களேன். 2015 14 என்ன கேட்டிருக்கான், ஹவு டிஃபிகல்ட் வுட் ஹேவ் பீன் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வித்வுட் மகாத்மா காந்தி, சரிங்களா? மகாத்மா காந்தி இல்லைங்கிற பட்சத்துல நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடைச்சிருக்குமா, இல்ல எப்படி கிடைச்சிருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டு கிடைச்சிருக்கும், சரிங்களா? மகாத்மா காந்தி இல்ல, ஸோ நம்ம சுதந்திரம் வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படிதான் கேட்கறான், டிஸ்கஸ் பண்ண சொல்றான், சரிங்களா? ஸோ இதுல வந்து இது அப்படியே வந்து எந்த கொஸ்டினும் போட்டிருக்க மாட்டாங்க. நீ வந்து ஃபுல்லா கிரக்ஸ படிக்கணும். நீ இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து அவங்க காந்தியோட சத்தியாகிரகால இருந்து எல்லாத்தையும் படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சொல்லியிருக்கலாம், சரிங்களா? ஸோ அப்பதான் வந்து கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும், சரிங்களா? அப்ப காந்தியோட போராட்டங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும், சரி, காந்தியோட போராட்டத்தோட விளைவுகள் என்ன தெரிஞ்சிருக்கணும், சரிங்களா? ஸோ இது இல்ல அப்படிங்கிற பட்சத்துல வேற எந்த விஷயத்துல அவங்கள வந்து நம்ம என்ன செய்யலாம், நேதாஜியோட விஷயத்துல பண்ண முடியுமா அப்படிங்கிறலாம் பண்ணியிருக்கணும் நம்ம. மகாத்மா காந்தி அண்ட் டாக்டர் அம்பேத்கர், despite having divergent approaches and strategies, had a common goal of amelioration of the downtrodden. Amelioration downtroddenனா வந்து கீழ்நிலையில இருக்கிற மக்களுக்கு வந்து மேல கொண்டு வர்றது. சரி, டவுன்ட்ரோடன்னா வந்து டவுன் கீழே, டவுன்ட்ரோடன்னா கீழ்நிலை அடித்தட்டு மக்கள்னு சொல்லுவாங்க, சரிங்களா? அவங்கள வந்து என்ன செய்வாங்க, அமெலியோரேஷனா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பாக மேல கொண்டு வருது, சரிங்களா? ஏன்னா அவங்க ரொம்ப வந்து அடக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டிருப்பாங்களே,
ஸோ மகாத்மா காந்திக்கு அவங்களை கொண்டு வரணும்னு சொல்லுவாங்க, டாக்டர் அம்பேத்கருக்கும் அவங்க கொண்டு வரணும். ஆனா 2 பேர்த்தோட ஸ்ட்ராட்டஜி வித்தியாசப்படும். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்லுவாப்புல, அவங்களுக்கு வந்து நீங்க தனியாவது ஒரு இடத்தையே ஒதுக்கிடணும், எப்படி வந்து எல்லாத்துக்கும் ஒதுக்குறாங்களோ அவன் தனியா இடத்துல இருக்கணும், அதுல வந்து அவங்க மட்டும் தான் வந்து எலெக்ஷன் நிக்கிற மாதிரி இருக்கணும், ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் வந்து ஓட்டு போடுற மாதிரி இருக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. ஆனா வந்து என்னது இவங்க வந்து மகாத்மா காந்தி ஒதுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப ஏற்கனவே முஸ்லீம் ஹிந்துவும் பிரிஞ்சு இருக்கானுங்க, திரும்பி டிப்ரெஸ் கிளாஸ்னு ஒருத்தனை உள்ள கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப வந்து பிரிவினைக்கு அதிகமாகும். நம்ம என்ன செய்யலாம், ரெசர்வேஷன் கொடுக்கலாம். ஸோ ஒரு இடத்துல வந்து அவங்க நிக்கட்டும், அந்த இடத்துல அவங்க மக்கள் அதிகமா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிக்கட்டும், இல்ல வேற மாதிரி நம்ம கொண்டு வரலாம், அவங்களுக்கு ரிசர்வேஷன் வந்து நம்ம வந்து வேற மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா? ஸோ அதான் வந்து ரெண்டாவது வியூ வந்து. அப்போ அம்பேத்கர் பத்தி நம்ம படிக்கணும். எப்படி படிப்போம், அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்காக, அதுக்கு முன்னாடி எல்லாம் போராட்டங்கள் ஈடுபட்டிருக்காரு, எப்படி எல்லாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் பார்த்தாதான் வந்து இதெல்லாம் நம்ம எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி 2016 பாருங்க கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க. எக்ஸ்பிளைன் ஹவு த அப்ரைசிங் ஆஃப் 1857, அப்ரைசிங்னா கிளர்ச்சி, 1857 constitute an important watershed in the evolution of British policy towards colonial India. சரிங்களா? 1857 வந்து ஒரு கலகம் வந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பாலிசியில எப்படி ஒரு மாற்றம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன ஆச்சு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1857 அப்புறம் வந்து ஸ்ட்ரைட்டாவே வந்து கியூன் வந்து ஆட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? சோ என்ன ஆகும், கியூன் பண்ணி ஆச்சுன்னா கொஞ்சம் வந்து என்னது லிபரலா இருக்கும், அது பிளஸ் வந்து என்ன ஆகும் உங்களுக்கு வந்து ப்ராப்பரா கொண்டு போவாங்க. ஆனா கம்பெனி ஆட்சி செய்யும் போது அவன் என்ன செய்வான், ப்ராஃபிட்டுக்காக வந்து எல்லாத்தையும் அடிச்சு குடிச்சு நறுக்கி இது பண்ணுவான். ஆனா கியூன் பண்ணும்போது அவன் வந்து கியூன் ஆட்சிக்கு வரும்போது நிறைய விஷயங்கள் மாறும். சரிங்களா? சோ இப்படிதான் சொல்லணும். 1857 முன்னாடி வந்து ரொம்ப அடக்குமுறையும் ரொம்ப வந்து பாலிசி வந்து சுரண்டலுக்கு மாதிரி பாலிசிஸ் இருந்துச்சு. ஸோ அதனால பாலிசிஸ் எல்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. பிட்ஸ் இந்திய ஆக்ட், அந்த ஆக்ட், இந்த ஆக்ட், அதெல்லாம் வந்து நான் வந்து என்னது ஃபர்ஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பாலிட்டி ஃபர்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், அது 2 வீடியோ பாத்துருங்க. சரிங்களா? அந்த 2 வீடியோ வந்து ஒரு தடவை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இனியும் ஐடியா கிடைக்கும், போக நான் சொல்றேன் எப்படின்னு. சரிங்களா? சோ அதெல்லாம் வந்து பார்த்தாதான் இதுல வந்து நமக்கு இந்த கொஸ்டின்ஸ் எழுத முடியும். சரிங்களா? உமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் எஸ்பெஷலி டூரிங் த காந்தியன் ஃபேஸ். காந்தியன் ஃபேஸ் எப்படி 1915 இருந்து காந்தியன் ஃபேஸ் ஆரம்பிக்குது உங்களுக்கு. சரிங்களா? காந்தி வந்து இந்தியாவுக்கு வராது, சாம்பா சத்தியாகிரகா, கேதா சத்தியாகிரகா, சிவில் டிசோபியல் மூவ்மெண்ட், என்சி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் அப்படிங்கிற விதத்துல சத்தியாகிரகா, உப்பு சத்தியாகிரகா அப்படிங்கிற விஷயத்துல வந்து பெண்களோட இது எப்படி இருந்துச்சு. இப்போ பெண்கள் இந்த குவிட் இந்தியால அதுதான் ஆசிஃப் அலி, அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து சரோஜினி நாயுடு, நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. சரிங்களா? சோ அவங்களோட அந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்களை பத்தி நம்ம படிக்கிறோம், லீடர்ஸ்ங்கிற பத்தியில படிச்சு அவங்கள வந்து நம்ம வந்து ரைட் அவுட் பண்ணோம். அப்படிதான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதே மாதிரி ஹைலைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த அப்ரோச் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ் அண்ட் மகாத்மா காந்தி. இங்கே அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் கேட்டிருந்தாங்களா, இங்கே சுபாஷ் சந்திர போஸுக்கும் மகாத்மா காந்திக்கும். சுபாஷ் சந்திர போஸ் வந்து ரெவல்யூஷனரி. சரிங்களா? ஆயுதத்தினாலதான் வந்து என்ன செய்ய முடியும், பிரிட்டிஷ் ஆட்சியை தூக்க முடியும். ஆனா வந்து இவரு அப்படி இல்லை, காந்தி அஹிம்சனால அவங்க வந்து பிரிட்டிஷ் வந்து நவுத்த முடியும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ 2 பேத்துக்கு என்ன வித்தியாசம், அவங்கவுங்க அப்ரோச் இப்படி இருந்துச்சு, யார் ஜெயிச்சா, ஸோ அந்த மாதிரி கன்க்ளூட் பண்ணி கொண்டு வரணும் நம்ம. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்னு சொன்னா அவங்களோட ஹிஸ்டரி, அவங்களோட விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், இதை பத்தி எழுத முடியும். சரிங்களா? அதே மாதிரி பாருங்க 2017 பாருங்க, கிளாரிஃபை ஹவு மிட் 18th century இந்தியா வாஸ் பெசட் த ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிராக்மெண்டட் பாலிட்டி. 18th century அப்படின்னு சொன்னா 17 to 17,000. சரிங்களா? 1700 18 இது வரைக்கும் உங்களுக்கு வரும். சரிங்களா? 18th century. சரிங்களா? சோ வந்து இந்த செஞ்சுரிஸ்ல வந்து என்னது லேட்டர் முகல்ஸ். சரிங்களா? லேட்டர் முகல்ஸ் வந்து அவுரங்கசீப்புக்கு அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு எல்லாம் பிரிஞ்சு சின்ன சின்னதா இருப்பானுங்க முகல்ஸ் எல்லாமே. சரி, அதை வந்து ஒரு இதா வச்சுட்டு மராத்தாஸ் அந்த சைடு சண்டை போட்டு இருப்பாங்க, முகல் மராத்தா அடிச்சுக்குவானுங்க, இங்க வந்து நிறைய பேர் வந்து அடிச்சிட்டு இருப்பானுங்க. சோ இதை வந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா கொண்டு வந்து என்ன செய்ய பிரிட்டிஷ்காரன் உள்ள வந்துருவான். சரிங்களா? சோ இதனாலதான் வந்து பெரிய பிரச்சனை வருது அப்படிங்கிற மாதிரி எழுத சொல்றாங்க. சோ அப்ப என்ன செய்யணும், லேட்டர் முகல்ஸையும் மராத்தாஸையும் பிரிட்டிஷையும் அந்த டைம்ல எல்லாம் பண்ணிருக்காங்க, யார் கூட சேர்ந்து போராட்டம் பண்ணுவாங்க, பிரெஞ்சு இருப்பானுங்க. சரிங்களா? சோ யார் கூட போராட்டு வந்து ஜெயிச்சிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம எழுதணும். Why did moderates fail to carry conviction with the national about their proclaimed ideology and political goals in the end of 19th century? இப்போ வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தானே வந்து என்னது ரொம்ப வந்து கெஞ்சி கேட்போம். நம்ம வந்து என்ன பிரிட்டிஷ்காரன்ட்ட வந்து நீங்க வந்து பிரிட்டிஷ்காரன் நம்புவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரிங்களா? அவனோட வந்து நீதித்தன்மை நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஆரம்ப காலத்துல வந்து இயக்க போராளிகள்லாம் சொல்லுவாங்களே, அவங்களாம் வந்து என்ன செய்வாங்க, ப்ரேயர் பெட்டிஷன் சொல்லுவாங்க. சரிங்களா? அவங்கள வந்து நீங்க வந்து எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி பெட்டிஷன் எல்லாம் போட்டு அந்த மாதிரி சாஃப்டா தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் மாடரேட்ஸ் இருக்காங்க. சரிங்களா? ஆனா வந்து போக பாத்தீங்கன்னா வந்து இல்ல இவங்கள்ட்ட வந்து கெஞ்சிட்டு இருந்த பிரச்சனையாக வேலைக்கு ஆகாது, இவங்களை வந்து என்ன செய்யணும், ரெவல்யூஷனரிய மூவ்மெண்ட்டா நம்ம ஆரம்பிச்சு அவங்களால அடிச்சு துரத்தணும், அந்த போராட்டம் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு குரூப் கிளம்பி வருவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த குரூப் சொல்றதை நிறைய பேர் கேட்பாங்க. சோ இந்த மாதிரி வேறுபாடுகள் பத்தி சொல்லுவாங்க.
இந்த இதுக்கெல்லாம் வந்து இப்ப உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். நம்ம ஒன்ஸ் நடத்தணும்னா இந்த மாடலுக்கு வந்தீங்கன்னா திருப்பி உங்களுக்கு புரியும். சரிங்களா? The women's questions arose in the modern India as part of 19th century social reform movement. What are the major issue and debate concerning women in that period? சரி, உமனை பத்தி இல்ல சொல்றான். சரிங்களா? மாடர்ன் இந்தியால உமனை பத்தி இல்ல சொல்றான். அதான் 2018ல பாருங்க, த்ரோ லைட் ஆன் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தாட்ஸ் ஆஃப் மகாத்மா காந்தி இந்த பிரசன்ட் டைம். மகாத்மா காந்தி வந்து நிறைய விஷயம் பேசியிருப்பாரு, அதெல்லாம் வந்து இந்த காலத்துக்கு எப்படி ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அது கம்யூனலிசம் arises either due to power struggle or relative deprivation argued by the giving subtle illustration. சரிங்களா? பிரிவினைவாதம்ங்கிறது வந்து எப்போ வந்து உருவாகும் அப்படின்னு சொன்னா உங்க அதிகாரத்துக்காகவும் இல்ல வந்து உங்களோட விஷயங்களை மறுக்கப்படுது, உங்களோட உரிமை மறுக்கப்படும் போது மட்டும்தான் வெளியே வருது. இது வந்து எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? சரிங்களா? பவர் வேணும் அப்படின்னு சொன்னா பிரிவினை பண்ணி தானே பவர் கிடைக்க முடியும். சரிங்களா? அதே மாதிரி வந்து உங்களோட அதிகாரம் பறிக்கப்படும் போது அந்த இடத்துல நீங்க எழுச்சி ஆவீங்க. ஸோ அதை வச்சு நீங்க எழுத சொல்றான். Women's movement in India has not addressed the issue of women of lower social status substantially review. Women's வந்து படிச்சவங்க தான் வந்து அந்த போராட்டங்கள்ல ஈடுபட்டு இருப்பாங்க, படிக்காதவங்க அவங்கவுங்க அவங்க வீட்டுல இருப்பாங்க. அந்த காலத்துல பெண்களையும் அடக்குமுறையும் உள்ளாங்க. சரிங்களா? ஸோ இதை பத்தி இது கேட்கறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து வெயிட்டேஜ் பார்த்துட்டோம். மாடர்ன் இந்தியால மெயின்ஸுக்கும் அதிகமான கொஸ்டின் கேட்கறான், பிலிம்ஸ்லயும் கொஸ்டின்ஸ் கேட்கறான். ஸோ நம்ம புக்ஸ் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது உங்களுக்கு எல்லாம் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா சிம்பிள் டு காம்ப்ரஹெண்ட். சரிங்களா? ஸோ நம்ம நடத்துறது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், காம்ப்ரஹென்சிவாகவும், கிரியேட் இன்க்யூஸ்டிவ்னஸ் அண்ட் கியூரியாசிட்டி, ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கணும். எக்ஸாமினேஷன் ஓரியன்டட் டேட்டாவை நம்ம தருவோம். ஃப்ளோ அண்ட் கனெக்டிவிட்டி நம்ம வந்து நடத்தும் போது அப்படியே கொண்டு வந்துருவோம். பிக்டோரியல் ரெப்ரஸன்டேஷன் இருக்கும் டு கிரேட்டர் அட்டென்ஷன். சரிங்களா? பிக்சரை பார்க்கும்போது திருப்பி நம்ம படிக்கிறதுக்கு போவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் நம்ம இதில் சேர்த்திருப்போம். இதெல்லாம் சேர்ந்தா நம்ம வந்து உங்களுக்கு சொல்லி தரோம். சரிங்களா? இதெல்லாம் ஒவ்வொரு புக்குமா. சதீஷ் சந்திரா தெரியுதா? இதான் வந்து மெடிவல் இந்தியா புக்கு. இது வந்து என்னது ஓல்ட் என்சிஆர்டி ஹிஸ்டரி மாடர்ன் இந்தியா. இது வந்து ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, இது ஒரு புக்கு. சரிங்களா? இதெல்லாம் ஸ்பெக்ட்ரமோட புக்கு. இங்க ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு புக்கும் சொல்லுவாங்க. இதெல்லாம் வாங்கி படிச்சா பிரச்சனையா போயிடும். இப்போதைக்கு நான் சொல்றது மட்டும் நீங்க பண்ணா போதும். பாருங்க, இப்போ சோர்சஸ் என்சிஆர்டி இருக்கும். என்சிஆர்டில பழைய புக் இது பிபின் சந்திராவோட புக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நேஷனல் மூவ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம். ஓகே, ஸ்கிரீன் தெரியுதா? தெரியலண்ணா, தெரியுதா? புக் தெரியுதா? எஸ் சார். இதுதான் வந்து புக்கு. சரிங்களா? 12th என்சிஆர்டி சொல்லுவாங்க. இது வந்து தனியா எடுத்து அவங்க வந்து பிரிண்ட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஓரியன் பிளாக்ஸ்வானோடது. சரிங்களா? இப்படிதான் இருக்கும், எழுத்தெல்லாம் இப்படிதான் இருக்கும். தெரியுதா? கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு படிக்கும் போது. சரிங்களா? சரியா? குறிச்செல்லாம் வச்சிருப்பேன்ல படிக்கும் போது எல்லாம் பண்ணது. சரிங்களா? ஸோ இது கிரக்ஸா வந்து நாவல் மாதிரி இருக்கும். இது வந்து மெடிவல் இந்தியா புக்கு. தெரியுதா? மெடிவல் இந்தியா. இது ஓரியன் பிளாக்ஸ்வானோடது இருக்கும். இது ஏன்ஷியன் இந்தியா புக்கு. சரிங்களா? ஸோ இந்த 3 புக்கு வந்து படிக்கிறதுக்காக, ரீட் பண்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா. சரிங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க மாடல்ஸ் பார்க்கல அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான் எடுத்து ஒவ்வொன்னா வந்து நீங்க படிச்சு நோட்ஸ் எடுத்து வச்சு. என்னமா என்ன புரியல? ஒரு தடவை மாடர்ன் இந்தியாவோட புக் காட்ட முடியுமா சார்? நான் உங்களுக்கு லிங்கே அனுப்பிச்சிருவேன் நான், மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி. இதெல்லாம் வந்து கதை மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இது ஸ்டடி மெட்டீரியல் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து டிஃபரன்ஸ் புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்டடி மெட்டீரியல் வேற, புக்ஸ் வேற, ரெஃபரன்ஸ் புக்குங்கிறது வேற. சரிங்களா? ரெஃபரன்ஸ் புக்ல இருந்து நம்ம ஸ்டடி பண்ண முடியாது. இதுல பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் தான், ஆனா வந்து நீங்க என்ன செய்ய முடியாது, அதை காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியாது. இப்போ நம்ம மாடல்ஸ்ல போடுறோம்ல, டக்கு மக்கப் பண்ற மாதிரி ஒரு இதா இருக்குல்ல, படிக்கிறதுக்குன்னு தூண்டுது இல்லை நம்மள. ஆனா இங்க வந்து இதுல வந்து படிக்கணும் தூண்டாது உங்களுக்கு. சும்மா வந்து நாவல்லாம் எடுத்து படிப்போம்ல, சும்மா ஓகே ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது படிக்கும் போது உங்களுக்கு வந்து அழகா வந்து உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு கதை மாதிரி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நம்ம மாடல்ஸ்ல நம்ம இது 4-5 புக்கை வந்து சேர்த்து எடுத்து கொடுத்துருப்போம். நம்ம மெட்டீரியல்ல வந்து இன்னும் 4-5 புக்கை வந்து சேர்த்து வச்சு அவங்க வந்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து நிறைய பாயிண்ட்ஸோட கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா? படிக்கணும், நீங்க மக்கப் பண்ணணும், இப்போ இறங்கிட்டீங்க. டெஸ்ட்டுக்கு படிக்கணும்னா நீங்க மாடல்ஸையும் நம்ம கொடுக்குற புக்கையும் வந்து புக்லெட்ஸ் இருக்குல்ல, அதுவும் பார்க்கணும். மிச்சம் வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இனியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஒரு கதை மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க இந்த புக்ஸை வந்து ஒரு தடவை, ஆனா ஒரு மஸ்ட் ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிக்கிற புக். இது வந்து பிடிஎஃபாவும் அவைலபிளா இருக்கு. டெலிகிராம் சேனல்ல நிறைய இடத்துல பிடிஎஃபாவும் போட்டிருக்கான். சரிங்களா? ஸோ என்ன செய்யலாம், ஒரு தடவை நீங்க ரீட் பண்ணிக்கலாம், நடத்த ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். புக்ஸ் வாங்கினவங்களுக்கு நான் அதுலயும் நான் சொல்லிடுறேன், பேஜ் நம்பர்லாம் சொல்லிடுறேன் நான், ரீட் பண்ணிக்கங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு படிக்க இங்கிலீஷ் நல்லா நாலேஜ் இருக்கணும் இதுக்கு. ஸோ இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், உங்களுக்கு வந்து ரெகுலரா இருக்கணும். இல்ல இதெல்லாம் வேண்டாம் சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்யணும், சமச்சீர் கல்வி புக் இருக்குல்ல 11th, அந்த இது நீங்க எடுத்துக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அதுலயே வந்து உங்களுக்கு பிக்சரோட சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அதுவும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன் நான். சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு நடத்துறது ப்ளஸ் வந்து நான் உங்களுக்கு அனுப்புறதெல்லாம் பார்த்துக்குங்க கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா? சரிங்களா? என்ன படிக்கிறோம், என்ன படிக்க போறோங்கிறது வந்து அந்த மண்டையில் நிக்கணும். அதிகமா போகக்கூடாது. புரிஞ்சுங்களா? ஸோ நீங்க புக்ஸுக்குன்னு பாத்தீங்கன்னா இது 3 போதும். ஆனா நிறைய புக்ஸ் இருக்கு. சரிங்களா? நிறைய ரிசோர்சஸ் இருக்கு. இப்போ வந்து தனியா படிக்கிறவங்களுக்கு, நீங்க ஏற்கனவே நிறைய பேர் தனியா படிச்சிருப்பீங்க, என்ன படிக்கணும்னு தெரியாது. ஒரு லெசன் படிப்பீங்க, இன்னொரு புக்ல இன்னொரு லெசன் படிப்பீங்க, அடுத்த புக்ல அடுத்த லெசன் படிப்பீங்க. ஆக மொத்தத்துல அந்த சாப்டர் வந்து ஒரே நாள்ல முடிக்க வேண்டிய சாப்டரை 3 நாள் 4 நாள் முடியும், வந்து உங்களால வந்து படிக்க முடியாம போகும். சரிங்களா? ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கெல்லாம் வந்து 1 மாசமே வந்து போதுமானதா இருக்கும் உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன செய்வோம், அது வந்து நிறைய ரீட் பண்றோம் சொல்லிட்டு படிக்காம சும்மா ரீட் பண்றதுக்கே நம்ம டைம் ஓட்டிடுவோம். சரிங்களா? ஒரு ட்ராக் இருக்கா. இப்போ நம்ம வந்து மாடல் நடத்துறோம், டெய்லி ஒரு மாடல் 2 மாடல் அப்படிங்கிறது போகுது, அப்படியே வந்து சப்ஜெக்ட் முடியுது. சரிங்களா? இது வந்து பக்காவா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? மாடல்ங்கும் போது இது படிக்கணும், அது ரெட் கலரா கொடுத்துருப்பான், அதுல பிக்சர் கொடுத்துருப்பான், அது சம்பந்தம் நான் இந்த கொஸ்டின் கேட்கறேன். ஸோ இப்படியே படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா போகும். ஆனா வந்து நீங்க தனியா படிக்கும் போது என்ன முடியாது, உங்களால இது பண்ண. அதனால சொல்றேன் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். ஏதாச்சும் ஒரு சோர்ஸை நீங்க வந்து ரெஃபர் பண்ணுங்க, 4-5 சோர்சஸ் போகாதீங்க. மாடர்ன் இந்தியா புக்னு எடுத்தீங்கன்னா என்சிஆர்டி தவிர நிறைய புக் சொல்லுவாங்க. சுமித் சர்க்கார் சொல்லுவாங்க, ஸ்பெக்ட்ரம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. ஆனா வந்து நீங்க வந்து எந்த புக்கு நீங்க எந்த சோர்சஸ் எடுத்தீங்கன்னா உங்களால படிக்க முடியும். உட்காந்து நான் வந்து என்ன செய்வேன், ஒரு 2 மணி நேரம் செலவு பண்ணி படிச்சேன்னா எம்சிக்யூஸ் என்னால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கணும். இப்ப மாடல்ஸ் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து உட்காந்து படிச்சீங்கன்னா கண்டிப்பா எம்சிக்யூ சால்வ் பண்ண முடியும். ஸோ அது வந்து நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ மெயின்ஸுக்கு கொஸ்டின் அட்டன் பண்ணா நம்ம புக்லெட்ஸ் இருக்கு, புக்லெட்ஸ் எடுத்து ஒரு ரீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா இதா இருக்கும். நம்ம புக்லெட்லயும் வந்து இந்த மாதிரி பெரிய இந்த புக்ல இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க, சதீஷ் சந்தால இருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க புக்லெட்ல இருந்து. அதுல வந்து லெசன் பேர் எழுதிட்டு அதுல என்ன செஞ்சிருப்பாங்க, கீழே வந்து இந்த எந்த புக்ல இருந்து நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த புக்லெட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கனால அது ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் அதிகமா ரிவைஸ் பண்ணணும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நான் ரிவைஸ் பண்ணணும். அதனால தான் நான் என்ன செய்யறேன், ஒரு லெசன் முடிச்சோன்னா அடுத்த லெசன் போறதுக்கு, ஒரு மாடல் முடிச்சா அடுத்த நாள் என்ன செய்யறேன், அந்த பழைய மாடலை ரிவைஸ் பண்ணாம போக மாட்டேன் நான். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணாதான் உங்க மண்டையில் நிற்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இவங்களே சொல்றாங்க பாருங்க, 3R ரெகக்னிஷன், ரெஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிவைஸ். எது படிக்கணுமோ உருப்படியா படிக்கணும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல, அவ்வளவுதான். How we should go with the syllabus with it. சரிங்களா? எப்படி நம்ம பண்ணுவோம் அப்படி பாத்தீங்கன்னா இதுதான் மேப். சரிங்களா? ஸோ இதுதான் மேப். சரிங்களா? டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன், இண்டிவிஜுவலா ட்ரேடர்ஸ். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசன். அதுக்கப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கு வந்து 600ல இருந்து 1857 வரைக்கும் எர் ஆஃப் கம்பெனிக்கான ஆட்சி செய்வான். அதுல பாத்தீங்கன்னா 757க்கு வந்து கான்ஃபிளிக்ட் அமாங் இஏசி அண்ட் இந்தியன்ஸ். இப்போ வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் நம்ம நேட்டிவ்ஸ் ரூலர்ஸ் எல்லாம் இருப்பாங்களா, அவங்களுக்கு சண்டை வரும். சரிங்களா? அதுலதான் பேட்டில் ஆஃப் பிளாசி வரும். சரிங்களா? அதுல பிரிட்டிஷ் ஜெயிச்சிருவான். அதுக்கப்புறம் என்ன செய்வான், 1857 1857 100 வருஷத்துக்கு அவன் என்ன செய்வான், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ஆட்சியாளராக இருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆகும், திடீர்னு ரிவோல்ட் வரும், இவன் எல்லாத்தையும் நம்ம தூக்கி வீசிடுவோம். அப்ப வந்து எனக்கு இங்கிலாந்துக்கான தெரிஞ்சோம், ஓகே இவன் வந்து அநியாயம் பண்ணிட்டு இருக்கான், அதில் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான், ஸோ இவனே வந்து சமைச்சிட்டு இருக்கான், இப்போ வந்து எனக்கும் கம்மியாக தான் கொடுக்குறான், நம்ம வந்து ஆட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, டைரக்டா வந்து 1858 1947 க்ரௌன், அதாவது கியூன்னு வந்து எடுத்துக்குவாங்க ஆட்சியை, அவங்க வந்து ஆட்சி பண்ணுவாங்க. சரிங்களா? அதாவது பிஃபோர் 1885 என்ன நடந்துச்சு, ஐஎன் வருவாங்க, இல்ல 1947 மூவ்மெண்ட் வருவாங்க. இங்க பிஃபோர் 1885 ரீஜனல் அசோசியேஷன், இப்போ மெட்ராஸ் சபா சபாலாம் வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? பிரிட்டிஷ் வந்து கெஞ்சி கூத்தாடி இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் என்ன, காந்தி வராப்ல. சரிங்களா? 1885 to 1950 வரைக்கும் ஐஎன்சியோட முதல்நிலை இது இருக்கும். ஐஎன்சினா இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஆரம்பம்.
1885ல இருந்து 1915 வரைக்கும் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்படி இருந்துச்சு, அதுக்கப்புறம் காந்தி உள்ள வந்தோன்னா எப்படி மாறுது, அப்புறம் 1950ல இருந்து 1947 வரைக்கும் காந்தியோட காலமா மாறும். சரிங்களா? ஸோ இதுதான் நம்மளோட வந்து இது மூமெண்ட். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 44 மாடல்ல இது கவர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட், லீடர்ஸை பத்தி அதெல்லாம் வந்து ஒரு ஒரு 35-40 மாடல் தனியா போகும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதையை முடிச்சிருவோம். சரிங்களா? காந்தி உட்பட கதையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெப்தா போய் சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், அதுல இருந்து கொஞ்சம் விஷயங்களை யார் யார் வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க மாடர்ன் இந்தியன்ல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் படிப்போம். அதெல்லாம் மெயின்ஸுக்கும் ஐஏஎஸ்க்கு எக்ஸாமுக்கும் இம்பார்ட்டண்டா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? சரி, பிரிட்டிஷ் பாலிசிஸ் பாருங்க. பிரிட்டிஷ் என்னெல்லாம் பாலிசி கொண்டு வந்தான்? எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் பவர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாலிசி, சிவில் சர்வீஸ் ரெஃபார்ம்ஸ், ஜுடிஷியல் ரெஃபார்ம்ஸ், போலீஸ் ரெஃபார்ம்ஸ், எக்கனாமிக் பாலிசி, லேபர் பாலிசி, சோஷியோ கல்ச்சரல் பாலிசி, எஜுகேஷன் பாலிசி, டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா பிரஸ், ரிலேஷன் பிரின்சிபல் ஸ்டேட்ஸ், ஃபாரின் பாலிசி, கிரிட்டிக்கல் அனாலிசிஸ் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசிஸ். ஏன்னா வந்து நம்ம வந்து இப்போ வந்து நம்ம ஐஏஎஸ் எல்லாம் படிக்கிறோம். நம்ம வந்து என்ன செய்யறோம், இந்தியா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்களா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி எல்லாம். இந்தியாவோட கட்டமைப்பு வந்து மோஸ்ட் வந்து நம்ம பிரிட்டிஷை தான் காப்பி அடிச்சிருக்கோம். சரிங்களா? அதே நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல வந்து 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல இருக்கக்கூடிய நிறைய விஷயம் நம்ம வந்து காப்பி அடிச்சு வச்சிருக்கோம். அதுல நம்ம வந்து என்னது, நம்ம பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் பார்லிமெண்டரி சிஸ்டம் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் டெமோக்ரஸில. ஸோ அப்படிங்கும் போது அவங்களோட அவங்க என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அதோட நீச்சி தான் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம், அதோட எக்ஸ்ட்ரா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? அப்படிங்கும் போது அந்த விஷயத்த படிச்சாதான் நம்ம இப்ப எப்படி இருக்கோம், இப்ப என்ன ரெஃபார்ம் வேணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இது ஆரிஜின் சொல்றதெல்லாம் இதுதான் ஆரிஜின் உங்களுக்கு. சரிங்களா? இதுல இருந்தா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள் போகும் உங்களுக்கு. சரிங்களா? அது பாருங்க, ரிவால்ட் ஆஃப் 1857 மூவ்மெண்ட்ஸ்ல வந்து எல்லாம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு பாருங்க. ட்ரைபல் மூவ்மெண்ட், ட்ரைபல்னா வந்து பழங்குடியினர்கள், பெசன்ட், அக்ரிகல்ச்சர் அவங்க எல்லாம், சோஷியல் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட், உமன் மூவ்மெண்ட், ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட், ஒர்க்கிங் கிளாஸ் மூவ்மெண்ட், லெப்டிஸ்ட் மூவ்மெண்ட், ஃபாரின் கன்ட்ரிபியூஷன் டு மூவ்மெண்ட், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஸோ இப்படிலாம் படிச்சனால தான் அங்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். புரிஞ்சா? இந்த மாதிரி டாபிக் எல்லாம் படிச்சாதான் மெயின்ஸ்ல நான் கேட்கக்கூடிய ஆன்சர், அவங்க கேட்கக்கூடிய ஆன்சர் பண்ண முடியும், பிலிம்ஸ்லயும் ஆன்சர் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, கிரேட் இந்தியன் பேட்ரன்ஸ் பாருங்க, இவங்களாம் பத்தி படிக்கோங்க. கண்ட்ரிபியூஷன் ஆஃப் செல்ஃப் சர்வீஸ் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் த நேஷன். இவங்களோட செல்ஃப் சர்வீஸ் என்ன இருந்துச்சு, இவங்க சர்வீஸ் என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க, அட்ரிபியூட்ஸ், டெடிகேஷன் எப்படி இருந்துச்சு, டெட்டர்மினேஷன், பேட்ரியாட்டிசம், கரோஜ் எப்படி இருந்துச்சு, மெத்தடாலஜி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தடாலஜி இருக்கும். காந்திக்கு அஹிம்சை, பகத்சிங்க்கு வெடிகுணா சுட்டு வீழ்த்துறது, பாசிவ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபைட் ஃபார் த ரைட்ஸ், பிலீஃப் இன் கலெக்டிவ் ஸ்ட்ரெங்க், பிலாசபி அவங்க எல்லாம் பண்ணாங்க, யூனிவர்சல் பிரதர்ஹுட், கிராஸ் ரூட் டெமோக்ரஸி, செல்ஃப் ரிலையன்ஸ், ஐடியாலஜி பாருங்க, சோசியலிசம், வெல்ஃபேரிசம், டெமோக்ரஸி, இன்க்ளூசிவ் சொசைட்டி. இதெல்லாம் வந்து என்னன்னு தெரிஞ்சாதான் ஆன்சர் கையிலே தொட முடியும், மெயின்ஸே தொட முடியும். அது வேல்யூஸ் அண்ட் ஐடியாஸ் பாருங்க, எகாலிட்டேரியன், சமத்துவமிக்க சொசைட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ் டு ஆல். Again, we need an Indian national movement following their path to fight against the social evils. சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ எப்படி படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வந்து இது சும்மா ஒரு இதுக்கு கேட்கறாங்க. சரிங்களா? யூபிஎஸ்சியில வந்து நிறைய விஷயத்த டெஸ்ட் பண்ணுவாங்க. எண்டூரன்ஸ், நீங்க எந்த அளவுக்கு தாங்கக்கூடியவங்களா இருப்பீங்க, கான்சன்ட்ரேஷனோட இருப்பீங்களா, சரிங்களா? டைனாமிசம் வந்து நீங்க 4-5 விஷயத்த வந்து புரிஞ்சு வச்சுக்கிறீங்களா, எப்படி வந்து விஜிலண்டா இருப்பீங்க, சரிங்களா, உஷாரா இருக்கீங்களா, அதே மாதிரி அட்டாக்கிங்கா நீங்க கரெக்டா வந்து படிச்சு கரெக்டா இது பண்ணீங்களா, பிரசரன்ஸ் உங்களுக்கு பொறுமை இருக்கா, காமன் கம்போஸா இருப்பீங்களா, ஆல்ரவுண்டர் எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படிங்கறதெல்லாம் செக் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தவங்களும் கிரிக்கெட் ரீதியில கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேஷனா விராட் கோலி சொல்லலாம், எண்டூரன்ஸ்னா ராகுல் டிராவிட் சொல்லலாம், டைனாமிக்ஸ்னா ரோஹித் சர்மாவை சொல்லலாம், விஜிலன்ட்னா ரோஹித் சுரேஷ் சொல்லலாம், இங்க வந்து ஆல்ரவுண்டர் யுவராஜ் சொல்லலாம், காமன் கம்போஸ்னா எம்எஸ் தோனி சொல்லலாம், பிரசர்வன்ஸ்னா சச்சின் டெண்டுல்கர் சொல்லலாம், அட்டாக்னா வீரேந்திர சேவாக் செய்யலாம். ஸோ இதெல்லாம் சேர்ந்த கலவையா நம்ம இருக்கணும். அப்பதான் இந்த இது வந்து நம்ம என்ன செய்ய அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அஸ்தங்கிங்க மார்க்கா, இது நான் சொல்லி நடத்தியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? எங்க நடத்தின சொல்லுங்க பார்க்கலாம். அஸ்தங்கிக்க மார்க், இந்த புத்திசம் ஜெயினிசம் நடத்திருப்பேன் நான். 8 ஃபோல்டு பார்த்துன்னு சொல்லி நடத்தினா, அஸ்தங்கிங்க மார்க்கான்னு சொல்லிட்டு சால்வேஷனை அச்சீவ் பண்ணணும்னா நடத்தணும்னு சொல்லியிருப்பேன். எடுத்து பாருங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வரணுமா? சரிங்களா? ஓகே. ஸோ இப்படிதான் போவோம். இதுதான் நம்ம லெசனோடது. ஸோ இதுதான் நம்ம லெசனோட ப்ளூ பிரிண்ட். புரிஞ்சா? எஸ் சார். ஏதாச்சும் டவுட் இருக்கா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? போயிடலாமா ஃபர்ஸ்ட் இதுக்கு? ஃபர்ஸ்ட் லெசன் போயிடலாமா? எஸ் சார். ஓகே.
தெரியுதா? ஸ்கிரீன் தெரியுதா? ஓகேவா? மாடல் 2 அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். சரிங்களா? யூரோப்பியனோட வருகை. அட்வென்ட்னா வருகைன்னு அர்த்தம். நீங்க புரியல. காமிச்சீங்கல்ல சார், அதுல அந்த கொஸ்டின்ஸ்லாம் பேசிஸ்ல நீங்க ஒரு சாப்டர்ஸ் காமிச்சீங்களா, ஒரு 11 சாப்டர்ஸ். அதுதான் இப்ப ஆமா நான் ஆமா படிக்க போறதா சார் இண்டெக்ஸ்? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் அதெல்லாம் கலந்த மாதிரி வரும் உங்களுக்கு எல்லாமே. சரிங்களா? ஆமா, இல்ல நீங்க கொஸ்டின்ஸ் காமிச்சது அது பார்த்தோம்ல அதான். மட்டுமா இல்ல இன்னும் டேபிள் போட்டு டேபிள் அது வரும்ல, அதெல்லாம் மட்டுமா? அப்படி 11 சாப்டர்ஸ். ஆமா 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 ஓகே ஆமா சார். அதுல ஒவ்வொன்னா போகும் உங்களுக்கு. சரிங்களா? நான் அடுத்த மாதிரி டாபிக்கோட அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் நான் நடத்துறேன். அப்போ ஒவ்வொரு டாபிக்கே நம்ம எடுத்து நடத்துவோம். சரிங்களா? சார் ஓகே. ஓகே ஓகே. ஸோ இங்க இருக்கும் இப்போ. சரிங்களா? ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இப்படிதான் நடத்தியிருப்போம். அதே மாதிரி நம்ம இப்போ போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபாரினர்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்நிய நாட்டவர்கள், அந்நியர்கள் வந்து 2 வகையா பிரிக்கலாம். சரிங்களா? ஹிஸ்டரி ஆஃப் ஃபாரினர்ஸ் இன் இந்தியா. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து இந்தியா வாஸ் இன்வைடட் மெனி டைம்ஸ் பை ஃபாரின் இன் த பாஸ்ட். சரிங்களா? பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய தடவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அலெக்சாண்டர் ஆரம்பிச்சு நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருக்காங்க இந்தியாவை. சரிங்களா? சம் ஆஃப் த செட்டில் டவுன் ஹியர். சரிங்களா? கொஞ்சம் பேர் செட்டில் டவுன் ஆயிருக்காங்க. பிகேம் இந்தியனாவா மாறிட்டாங்க. எடுத்துக்காட்டு யார் பாத்தீங்கன்னா குஷான்ஸ், சாகாஸ். இவங்கெல்லாம் வந்து என்னது வெளியில இருந்து வந்தவங்க தான். சரிங்களா? ட்ரைபல் பீப்புள், சென்ட்ரல் ஏஷியா ட்ரைபல் சொன்னா குஷான்ஸ், சாகாஸ் சென்ட்ரல் ஏஷியால இருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னா. ஸோ அவங்க வந்து இந்தியாவில் ஆட்சி வந்து அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்காங்க, இந்தியாவிலேயே இந்தியர்களாக மாறிட்டாங்க. இந்திய பெண்களை கல்யாணம் பண்ணிட்டு அப்படி இந்தியர்களாக மாறிட்டாங்க. இது ஒரு டைப். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைப் வந்து என்னது, இந்தியாவை வந்து பிடிச்சி இந்தியாக்காரனாக மாறிடுது சந்ததிகள். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன் அதர் ஹேண்ட் சம் ஆஃப் தம் பிளண்டர் அண்ட் லூட்டட். கொள்ளை அடிக்கிறதும் அவனை வந்து என்னது ஒண்ணுமே இது பண்றது தான் அவனோட முக்கியமான நோக்கமா இருக்கும் ஃபார் த கண்ட்ரி. எடுத்துக்காட்டு யாரு, கசனவி, முகமது கோரி. இவங்க 2 பேரும் சோம்நாத் டெம்பிள் அட்டாக் பண்ணாங்க, அது பண்ணாங்க இது பண்ணாங்க சொன்னா. அங்க இருந்து செல்வத்தை எல்லாம் எடுத்துட்டு போனாங்க சொன்னா. ஸோ எடுத்துட்டு போய் அவங்க இதுல வந்து இது பண்ணாங்க. சரிங்களா? இவங்க 2 பேரும் அந்த மாதிரி. ஆனா இன்னும் கொஞ்சம் பேர் என்ன செய்யறாங்க, ட்ரேடர்ஸ். இது 2வது வகை. இன்னும் 3வது வகை பாத்தீங்கன்னா ட்ரேடர்ஸ், வியாபாரிகளா வந்திருப்பாங்க. சம் கேமஸ் ட்ரேடர்ஸ் எஸ்டாப்ளிஷ் their ட்ரேடிங் கம்பெனிஸ் அண்ட் லேட்டர் காலனைஸ் இந்தியா. காலனைஸ்னா வந்து மொத்தமா பிடிக்கிறது. வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து இதை வந்து பிடிச்சி இங்க வந்து இது பண்றதா காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்தியா லைக் தட் ஆஃப் யூரோப்பியன்ஸ். இதுக்கு எடுத்துக்காட்டு யூரோப்பியன். இது 3 பேரும் சொல்லிருக்கேன். ஒண்ணு வந்து இந்தியா வந்து பிடிச்சி இந்தியாவிலே இந்தியர்களாக மாறினவங்க. 2வது வந்து இந்தியாவில வந்து கொள்ளையடிச்சுட்டு அவங்க திரும்பி போயிடுவாங்க. 3வது வந்து வியாபாரிகளா வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, இந்தியாவை பிடிக்கிறவங்க. இந்த மாதிரி 3 பேர் இருக்காங்க. 3 வகையா இருக்காங்க ஃபாரினர்ஸ் இன் இந்தியா. புரிஞ்சா? ஃபாரினர்ஸ் இந்தியான்னா 3 பேர்த்த நீங்க சொல்லணும். சரிங்களா? எடுத்துக்காட்டோட சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு எடுத்துக்காட்டு என்னது, குஷான், சாகாஸ். செகண்டுக்கு வந்து முகமது கோரி, முகமது கசனி. தேர்டுக்கு ஒன்னுக்கு வந்து யூரோப்பியன்ஸ். ஓகேவா? புரிஞ்சா இது? சார் காலனைஸ்னா எப்படி சொல்றீங்க சார்? அவன் இடம் இது இல்ல. சரி, இந்தியா. சரிங்களா? காலனைஸ் பண்றது. சரிங்களா? அவன் வெளியில இருந்து இங்க வந்து இந்தியா வந்து இந்தியாவை பிடிச்சி அதுக்குள்ள வாழ்றதுதான் காலனைஸ். தன் கட்டுப்பாடுல வச்சு வாழ்றதுதான் காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா திரும்பி போய் அவனோட நாடு இது இல்ல. புரிஞ்சா? அதான் காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. புரியுதா? அது தன் கட்டுப்பாடுகளை கொண்டு வரது காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அவனோட எல்லாமே இங்க இருந்து எல்லாத்தையும் அவன் வெளியே அனுப்பிடுவான். சரிங்களா? அவன் இடத்துக்கு அனுப்புவான். அதுதான் காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. அவன் இங்கேயே இருந்துட்டு இது அனுப்புவான். இவன்லாம் அப்படி பண்ணலையே. குஷான், சாகாஸ்ல இந்தியாவில தங்கி இந்தியாவை வாழ்ந்து இந்தியாவில செத்துட்டான். அவன் காலனைஸ்ன்னு சொல்ல முடியாது. இன்வைட் பண்ணான், ஆனா வாழ்ந்துட்டான். ஆனா வந்து என்னது, இவன் ட்ரேடு வாங்கிட்டு போயிட்டான். இங்கே ஆட்சி செய்யல அவன். அது இவன் என்ன செய்யறான், வந்தான், வியாபாரம் பண்ணா, பிடிச்சா, என்ன செய்யறான், சம்பாதிக்கிறான். சம்பாதிச்சுதான் அவன் நாட்டுக்கு அனுப்புவான். இது வந்து ஒரு மார்க்கெட் மாதிரி தான் பார்ப்பான் அவன். இங்க இருந்து எல்லாம் கிடையாது, அதெல்லாம் அவன் நாட்டுக்கு அனுப்பி வியாபாரம் பண்ணுவான். ட்ரேடர்ஸ் அதான் காலனைஸ்ன்னு சொல்லுவாங்க. தன் கீழே கட்டுப்பாட்டோட கொண்டு வர்றது. சரிங்களா? போக சொல்றோம் ஒவ்வொன்னா. சரிங்களா? ஸோ ட்ரேட் ரிலேஷன் எக்ஸிஸ்ட் இன் ஆன்டிக்விட்டி. சாகா ஆஃப் இந்தியா யூரோப் ட்ரேட் ரிலேஷன். சரிங்களா? யூரோப்பியர்கள் வந்தாங்கன்னா சும்மா எடுத்தோம் வந்திருக்க மாட்டாங்க. எப்படி அவனுக்கு ஐடியா வந்துச்சு, இந்தியாவுக்கு போகலாங்கிற ஐடியா வந்துச்சு, ஏன் வந்துச்சு, எதுக்காக வந்துச்சு, எப்படி வந்துச்சு, எந்த காரணத்தினால வந்துச்சு, யார் அவனை தூண்டி விட்டா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குல்ல. சும்மா போய் இந்தியாவை பிடிக்குன்னு சொல்லி யாரும் கிளம்பி இருக்க மாட்டாங்க. இந்தியா வந்து ரொம்ப தேவையானதா இருந்திருக்கும் அந்த காலத்துல. சரிங்களா? ஸோ அதனாலதான் இந்தியா வந்து வந்திருக்காங்க. நான் சொன்னேன்ல முன்னாடி வந்து அலெக்சாண்டர் வந்து இன்வேஷன் பண்ணால ஒரு காரணம் தான் வந்து இந்தியாவில வந்து வெல்த் அதிகமா இருக்குங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி நார்த் வெஸ்ட் ஃப்ரான்டியர்ல இருந்து உள்ள வரலாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இந்தியாவில யாரும் அவ்வளவு பலமா இல்ல, அடிச்சுக்கிறானுங்க கூட வெளியே தெரிஞ்சிச்சு. இதனால நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. அலெக்சாண்டர் வரல அப்படின்னு சொன்னா இந்தியாவை பத்தி யாரும் வெளியவே தெரிஞ்சிருக்காது. புரிஞ்சா? சோ இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சனாலதான் வந்திருக்காங்க. சோ அது பாருங்க.
ஸோ இந்தியாவுக்கு வரணும்னா ஆன்ஷியன் ட்ரேட் ரூட் பாத்தீங்கன்னா வியாபார இது பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலியில பாத்தீங்கன்னா இண்டஸ் வேலி அண்ட் மெசபடோமியன் சிவிலைசேஷன் ஹேஸ் ட்ரேட் ரிலேஷன். இங்க இருக்கு இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அவனும் மெசபடோமியும் என்ன செய்யறான், நம்ம சிவிலைசேஷனும் ட்ரேட் பண்றான். நான் ஏற்கனவே நடத்திருப்பேன் ஐவிசில. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அலெக்சாண்டர் இன்வேஷன் ஃப்ரம் த மெசடோனியன் எம்பையர். மெசடோனியால இருந்து இங்க இதுதான் மெசடோனியா, பெர்ஷியன் எம்பையர் இதெல்லாம் வந்து மெசடோனியன் சொல்லுவாங்க. ஸோ இங்க இருந்து என்னது அலெக்சாண்டர் இன்வைட் பண்றான். ஃபர்தர் இம்பார்ட்டன்ஸ் டு ட்ரேட், ட்ரேடுக்கு வந்து இன்னும் வழிவகம் செய்யுது. சரிங்களா, ஸ்ட்ரைட்டாவே அவன் வரதுனால அவன் மூலியமா ட்ரேடும் இந்தியாவுக்கு வருது. அதே மாதிரி திஸ் ஸ்டேட் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் அண்டர் ரோமன் எம்பையர் அண்ட் டைரக்ட் சி ரூட் வாஸ் எஸ்டாப்ளிஷ். ரோமன் எம்பையர் காலத்துல இங்க ரோமன் எம்பையர், இது ரோமன் எம்பையர். சரிங்களா, இதுதான் ரோமன் எம்பையர். இதெல்லாம் ரோமன் எம்பையர். இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க காலத்துல வந்து கடல் வழியா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, எப்படி இந்தியாவுக்குள்ள வருது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, கடல் வழி மார்க்கம் வந்து இதெல்லாம் யூரோப். சரிங்களா, யூரோப்ல இருந்து எப்படி எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வந்து வராங்க, ட்ரேட் பண்றாங்கிறது வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ் வேலியும் மெசபடோமியும் செஞ்சிருக்காங்க, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வராங்க, அது மூலியமா நடக்குது. தேர்ட் வந்து ரோமன் எம்பையர் மூலியமா கடல் வழி மார்க்கமா ஃபர்ஸ்ட் என்ன செய்யறாங்க, வந்து ட்ரேட் ஆரம்பிக்குது. அடுத்து பாருங்க, டூரிங் த 7th century with the fall of Roman Empire to the Arabs. அரபுக்காரங்க வந்து ரோமன் எம்பையர் வந்து ஜெயிச்சிடுறாங்க. திஸ் டைரக்ட் கான்டாக்ட் பிட்வீன் இந்தியா அண்ட் யூரோப் வாஸ் broken. சரிங்களா, அதனால என்னது, முன்னாடி வந்து இந்தியா யூரோப் டைரக்டா வந்து கடல் மார்க்கமா இருந்துச்சா. ஸோ ரோமானியர்களை வந்து அரபியர்களை வீழ்த்தனால அவங்க யூரோப்பியர்களுக்கும் நம்மளுக்கு உண்டான டைரக்ட் கான்டாக்ட் முடிஞ்சு. இவ இடையில வந்து அரபியர்கள் உள்ள புகுந்துட்டாங்க. சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து அரப் மர்ச்சன்ட் ஆக்டட் அஸ் இன்டர்மீடியேட்ஸ் இன் கல்ஃப் ரீஜன் கனெக்டிங் இந்தியா அண்ட் யூரோப். சரிங்களா, இந்தியா யூரோப்புக்கு நதிகளை வந்து அரபுக்காரன் வந்துடுறாங்க. சரிங்களா, இங்கேருந்து இவன் வாங்குவான் அரபு, இங்கேருந்து இவன் வந்து ஒரு விலைக்கு வைப்பான் யூரோப்பியர்களுக்கு. ஸோ இவங்க மூலியமா தான் என்ன செய்ய முடியும், ட்ரேட் வந்துட்டு இருக்கு. சரிங்களா, எல்லாத்தையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாங்க. அடுத்து யூரோப்ல பாத்தீங்கன்னா இட்டாலியன் மெர்ச்சன்ட் ஆஃப் வினிஸ் ஜெனோவா, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடங்கள். இட்டாலியால வெனிஸ் ஜெனோவாலாம் ஒரு இடங்கள், புகழ்மிக்க நகரங்கள். சரிங்களா, மோனோபிளைஸ் த ட்ரேட். மோனோபிளைஸ்னா வந்து நான் ஒருத்தன் தான் செய்ய முடியும், யாரும் செய்யக்கூடாது, அதுதான் மோனோபிளைஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப ரயில்வே ஸ்டேஷன், ரயில், கூலு, நிலக்கரி எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மோனோபிளைஸ் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யாரும் வேற யாரும் அந்த கோல் நிலக்கரியை வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ரயில்வே ஸ்டேஷன் வேற யாரும் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போட முடியாது, எல்லாமே வந்து கவர்மெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அதுதான் மோனோபிளைசேஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இட்டாலியன் வந்து வினிஸ் ஜெனோவா இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து மோனோபிளைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ரெஃப்யூஸ் டு அதர் யூரோப்பியன்ஸ் டு டேக் அட்வான்டேஜ் ஆஃப் திஸ் ஸ்டேட். சரிங்களா, யூரோப்ல பாத்தீங்கன்னா இட்டாலி மட்டும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இங்க இட்டாலி இருக்குன்னா இவன் என்ன செஞ்சிருக்கான் வந்து, இவன் வந்து மோனோபிளைஸ் பண்ண ட்ரேட்னா எங்கிட்ட மட்டும் தான் நீ வரணும், வேற எங்கேயும் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ண வச்சுட்டாங்க. சரிங்களா, இப்ப யூரோப்பியனுக்கு வந்து என்ன செய்யறாங்க, அவங்க மூலியமா தான் கொடுக்குறாங்க, நீ தனியா போய் ட்ரேட் பண்ணக்கூடாது, என்னை தாண்டி போனா பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஜெனோவா வெனிஸ், ஜெனோவாங்கிறது ரெட் கலர்ல இருக்கிற ஜெனோவா பிளேஸ், வினிஸ்ங்கிறது இதெல்லாம். சரிங்களா, ஸோ யூரோப்புக்கு ஒன்று வேணும்னு சொன்னா இவங்க 2 பேருக்கு அப்ரோச் பண்ணி இவங்க 2 பேரும் தான் இந்தியால இருந்து ஏதாவது வந்து வாங்கி கொடுத்துட்டு போவாங்க. சரிங்களா, ஸோ மிடிவல் இந்தியால பாருங்க, மிடிவல் இந்தியா ரூட் பாருங்க எப்படி வருது உங்களுக்கு. இந்த ரோமன் எம்பையர்லாம் காமிச்சனா இப்படி எல்லாம் வந்து இப்படி வரலாம், இதெல்லாம் வந்து கடல் மார்க்கமா இப்படி எல்லாம் வரலாம். சரிங்களா, இந்தியாவுக்கு இப்படி எல்லாம் வரலாம். முஸ்ரிஸ், சரிங்களா, முஸ்ரி இது அந்த மாதிரி எல்லாம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போர்ட்டு. சரிங்களா, இங்க கான்ஸ்டான்டினோபிள் இங்க இருக்கும், துருக்கி இந்த சைடா இங்கெல்லாம் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து ஜெனோவா வெனிஸ். மாடர்ன் ட்ரேட் ரூட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன் 1453 என்ன நடக்குதுன்னா கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை துருக்காரங்க வந்து கான்ஸ்டான்டினோபிள பிடிச்சிடாங்க. துருக்கியில இருக்கக்கூடிய கான்ஸ்டான்டினோபிள பிடிச்சிடறாங்க. கான்ஸ்டான்டினோபிள் துருக்கியோட தலைநகரமா இருந்திருக்கு. சரிங்களா, கேவ் a big blow to the Geneva and Venice. சரிங்களா, முன்னாடி என்ன செஞ்சிருக்காங்க, ஜெனீவா வெனிஸ் தான் வந்து ட்ரேட் மோனோபலி வச்சிருந்தாங்க. ஏன்னா கடல் ஓரத்துல அவங்க இருக்கிறதுனால அவங்க என்ன செய்யலாம், அவங்க எல்லா இடத்துலயும் போய் வந்து என்ன செய்யலாம், இந்தியாவுக்குள்ள வந்து கடல் மார்க்கமா வந்து என்ன செய்யலாம், அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு போகலாம். சரிங்களா, சோ இட்டாலியை நம்பி தான் யூரோப் இருந்தானுங்க. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க, கான்ஸ்டான்டினோபிள்ங்கிற ஒரு பிளேஸ் பிடிச்சிட்டாங்க. யாரு, துருக்கிக்காரங்க. சரிங்களா, சோ பிடிச்சனால என்ன நடக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஜெனீவாவுக்கும் வெனிஸை வந்து உள்ள விட மாட்டேங்கிறாங்க. அந்த ஏரியா ஃபுல்லா ஆக்குபை பண்ணிருக்காங்க. யாரு, ஒட்டோமன் எம்பையர். சரிங்களா, துருக்காரங்களோட தலைநகர் தான் ஓட்டோமன் சொல்லுவாங்க, அவங்க தான் எம்பையர். சரிங்களா, அந்த காலத்துல அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க இந்த இடத்த எல்லாத்தையுமே, கான்ஸ்டான்டினோபிள் எல்லாத்தையுமே பிடிச்சிட்டாங்க. திஸ் ஈவென்ட் ஃபோர்ஸ்ட் யூரோப்பியன் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ் ரூட் டு தி ஈஸ்ட். சரிங்களா, ஈஸ்ட்ங்கிறது அவங்களுக்கு ஈஸ்டா இருக்கக்கூடிய நம்ம தான். சரிங்களா, சோ இப்ப கடல் மாலியா வர முடியாது. இந்த ஏரியாலாம் யார் கையில இருக்கு, துருக்காரங்கள் இருக்கு. ஸோ இந்த ஏரியாலாம் வர முடியாது, யாரு, யூரோப்காரனுங்க. சரிங்களா, முன்னாடியாச்சும் வந்து இட்டாலிக்கு பேசி வந்துட்டு இருந்தானுங்க. ஆனா இப்ப வந்து என்ன செய்ய முடியாது, யூரோப்காரன்ல வர முடியாது. ஏன்னா வந்து அந்த காலத்துல வந்து குருசைட் வெர்சஸ் கிரசன்ட் சொல்லுவாங்க. குருசைடு கிறிஸ்டன்ட் சொல்லிட்டு போர் இருக்கும், கிறிஸ்டியனுக்கும் இஸ்லாமுக்கும் வந்து போர் வந்துட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ வந்து யார் வந்து மேலோங்கிறா, வணிகத்துல இருந்து யார் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி போட்டியெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதுல ஒரு போட்டியில தான் வந்து என்ன செஞ்சாங்க, கான்ஸ்டான்டினோபிள பிடிச்சிடறானுங்க. பிடிச்சிட்டு நீ வந்து இந்த சைடே வர முடியாத மாதிரி பண்ணி விட்டுறானுங்க. ஏன்னா இந்த ஃபுல்லாவே வந்து அது ஆட்டோமன் எம்பையர் கையப்படுத்தப்படுறாங்க. சரிங்களா,
ஸோ வந்து என்ன செய்ய முடியாது, இங்கெல்லாம் வர முடியாது யூரோப்க்கு. அப்போ ஆல்டர்னேட்டிவ் ரூட் வரணும். சரி, இந்த ஏரியாலாம் வர முடியாது, முன்னாடி இப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க இந்தியாவுக்கு. ஆனா இப்படி வர முடியாது. இப்போ என்ன செய்யணும், இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இருந்து இந்த சைட்ல இப்படிதான் வரணும். சரிங்களா? ஸோ ஆல்டர்னேட்டிவ் ரூட் வந்து கண்டிப்பா வந்து பிடிச்சே ஆகணும். யாரு? யூரோப்பியனுங்க. மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் ஜெனோசா ஸ்டார்டிங் எய்டிங் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் வித் ஃபண்ட்ஸ் அண்ட் நாட்டிக்கல் மேப்ஸ். சரிங்களா? இப்போ என்ன செய்யறானுங்க, வியாபாரிகள். சரிங்களா? வியாபாரிகள் மெர்ச்சன்ட்ஸ் ஆஃப் ஜெனோசஸ், அவங்க சொன்னல, அவனுக்கு வந்து என்ன செய்யறாங்க, ஸ்பெயின்காரங்களுக்கு காசு கொடுக்குறாங்க. ஸ்பெயினும் போர்ச்சுகல்காரங்க, ஏன்னா அவனுக்கு தான் கடலோரமா இருப்பானுங்க, நிறைய கப்பல்லாம் நிறைய வச்சிருப்பானுங்க. அவனுக்கு காசு தந்துட்டு நீங்க போய் புதுசா வந்து எப்படி இந்தியாவுக்கு மற்ற இடங்களுக்கு போறது வந்து கண்டுபிடிங்க, நாங்க உங்க இவ்வளவு காசு தந்தேன், மேப்பும் தரேன், ஆனா நீங்க போய் பாருங்க. அந்த காலத்துல வந்து பயணமே வந்து பெரிய விஷயமா இருக்கும் உங்களுக்கு. கடல் பயணமே வந்து ஆபத்தான பயணம். சரிங்களா? முன்னாடி எல்லாம் வந்து 100 வருஷம் 150 வருஷம் சொல்லலாம், 500 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஹஜ்ஜு மக்கா போறவங்க எல்லாம் வந்து என்னது, போகும்போது அவங்க வந்து பிரியா விடை கொடுத்து தான் போவாங்க, போயிட்டு திரும்பி வருவாமான்னு தெரியாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு. சரிங்களா? சோ அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யறாங்க, யார் போகிறாங்களோ அவங்களுக்கு நிறைய காசு பணம் ஓட்டு எல்லாத்தையும் தந்து, யார் இவங்க 2 பேரும் பண்றானுங்க, இந்த ஸ்பெயின்காரனுக்கு பண்றானுங்க. சரி, இவனுக்கு பண்றானுங்க, ஜெனூசா இவனுக்கு எல்லாம் பண்றாங்க. ஜெனூஸ் அவனுக்கான வந்து ஸ்பெயினுக்கு எய்ட் பண்றாங்க, போர்ச்சுகலுக்கும் ஸ்பெயினுக்கும் காசு தரானுங்க வித் ஃபண்ட்ஸ் அண்ட் மேப்ஸ் வந்துட்டு நீங்க போய் கண்டுபிடிங்க ரூட்டு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறானுங்க. சரிங்களா? அவன் ஏன்னா வந்து கான்ஸ்டன்டினோபிள்ல யார் பிடிச்சிட்டா, துருக்கிக்காரன் பிடிச்சிட்டானுங்க. ஸோ வேற வழி இல்லை, ஆல்டர்னேட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியாது இவங்களுக்கு. ஸோ கடல் மார்க்கமா தான் இவங்க 2 பேர் இருக்காங்க, யாரு? ஸ்பெயினும் போர்ச்சுகலும். அவனோட காசு வந்து கப்பலில் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இது பண்றாங்க. ஸோ அங்கதான் பிரச்சனை வருது. திஸ் லீட் இன் சர்ச் ஆஃப் டேக்கன் பை போர்ச்சுகல் அண்ட் ஸ்பெயின் 15th century. ஸோ இவனோட ஒரு பிரச்சனை வருது. சரிங்களா? ஸோ போர்ச்சுகலும் ஸ்பெயினுக்கும் வந்து பிரச்சனை வருது. சரிங்களா? பிரச்சனை வந்தோடனே என்ன செய்யறானுங்க, அவனுக்கு வந்து மேப் போடுறானுங்க. ஸோ உலகத்தை 2ஆ பிரிக்கிறானுங்க. சரிங்களா? அட்லாண்டிக் ஓஷனை வச்சு உலகத்தை 2ஆ பிரிக்கிறானுங்க. சரிங்களா? ஸோ உலகத்தோட ஈஸ்டுக்கு ஒரு வெஸ்ட்டுக்கு ஒருத்தவங்களும் அனுப்புறாங்க. சரிங்களா? அட்லாண்டிக் ஓஷனை நடுப்பகுதியா வச்சுட்டு. சரிங்களா? அட்லாண்டிக் ஓஷன் நடுப்பகுதி. ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் ஸ்பெயின் நீ போய் தேடு, வெஸ்ட்ல இருக்க பகுதியெல்லாம் நான் போய் தேடுறேன். யாரு? போர்ச்சுகீஸ். சரிங்களா? அப்படின்னு சொல்லிட்டு என்னது, ட்ரீட்டி ஆஃப் டோர்டிலிசஸ் அப்படிங்கறத வந்து ஏற்படுத்துறாங்க, ஒப்பந்தம் பண்ணிக்கிறாங்க இவங்க 2 பேரும், ஸ்பெயினும் போர்ச்சுகலும். ஏன்னா ஏற்கனவே பிடிச்சிட்டானே, வேற வழி இல்லை, போய் தான் ஆகணும். ஆனா 2 பேரும் ஒட்டுக்கா போனா சண்டை வருது. சரிங்களா? சோ நான் பிடிச்சேன் நீ பிடிச்சேன் அப்படின்னு சொன்னேன். சோ ஏரியா பிரிச்சுறானுங்க. யாரு? இவங்க 2 பேரும். அதுக்கூட ட்ரீட்டி தான் டோர்டிலிசஸ் சொல்றாங்க. என்ன பிடிக்காங்க, அட்லாண்டிக் ஓஷனுக்கு கிழக்கு பகுதிக்கு வந்து என்ன செய்யணும், ஸ்பெயின் போய்க்கும், மேற்கு பகுதி வந்து போர்ச்சுகீஸ் போகணும். சோ நான் உன் ஏரியாவுக்கு நான் வர மாட்டேன், நீ ஏரியாவுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ட்ரீட்டி போடுறானுங்க. திஸ் ட்ரீட்டி aimed at settling conflicts over the land newly discovered and explored. சரிங்களா? சோ இப்போ இந்த கிழக்கு பகுதியெல்லாம் போயிட்டேன் அப்படின்னு சொன்னா புது இடம் கிடைச்சா அது எனக்கு தான் சொந்தம். யாருக்கு? கிழக்கு பகுதிக்கு ஸ்பெயின். மேற்கு பகுதியில் வந்து புதுசா இடம் கிடைச்சா அது போர்ச்சுகீஸுக்கு சொந்தமானது. ஸோ இப்படி எல்லாம் வந்து அவனுக்கு ட்ரீட்டி போடுறானுங்க. எப்போ? 15th century. சரிங்களா? ஸோ நான் இங்க சொன்னேன்ல, கான்ஸ்டன்டினோபிள் பிடிச்சிடறானுங்க. ஸோ கான்ஸ்டன்டினோபிள் பிடிச்சா இதெல்லாம் வந்து ஓட்டோமன் எம்பையர் கீழே வந்துருது. சரிங்களா? ஓட்டோமன் எம்பையர், கலீஃபான்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. சரிங்களா? இதெல்லாம் வந்தோம்னா இங்க முன்னாடி எல்லாம் இப்படிதான் வந்துட்டு இருந்தாங்க, இப்படிலாம் வந்துட்டு இருந்தாங்க. இப்படிலாம் வரும், இப்ப சுத்தி போகணும். சரிங்களா? இந்த ஏரியாவே தலை வச்சு படுக்க முடியாது. சரிங்களா? ஸோ இப்படிலாம் வரணும், இப்படிலாம் வந்தாதான் இங்க வர முடியும். ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் இதுல இந்த எவல்யூஷன் ஆஃப் ட்ரேட் ரூட்டிங் இப்படிதான் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு. சரிங்களா? மெசபடோமியா, அதுக்கப்புறம் இப்படி ரோமன் எம்பையருக்கு அப்புறம் இப்படிலாம் வந்தானுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்டினோபிள் பிடிச்சோன்னே இவங்க இப்படிதான் வந்தாகணும். ஸோ அது டெவலப்மெண்ட் டூரிங் தி பீரியட். அந்த செஞ்சுரியில பாத்தீங்கன்னா 15ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, போஸ்ட் ரோமன் எம்பையர் வெனிஸ் அண்ட் ஜெனோவா ஸ்டார்டட் சர்ச் ஆஃப் சி ரூட் டு இந்தியா. இவங்க 2 பேரும் வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இறங்கலாம் அந்த காலத்துல. சரிங்களா? காலத்துல இறங்குறாங்க யாரு? வெனிஸ் காரனும் ஜெனோவா காரனுங்களும். இன் 1453 கேப்சர் ஆஃப் கான்ஸ்டான்டினோபிள் பை டர்க்ஸ் கேவ் a big blow to the Genovese. சரிங்களா? சோ இது வந்து இவங்க பிடிச்சிட்டானுங்க அப்படின்னா அந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது, சுத்தி தான் வரணும். சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. இப்போ 1453. Subsequently they led and this search was taken by Portugal and followed by Spain. சரிங்களா? ஸோ இவங்கள்ட்ட இருந்து என்ன ஆகுது, போர்ச்சுகலும் ஸ்பெயினும் வாங்குறானுங்க, நிறைய காசுல இருந்து போட்லாம் வாங்கி கப்பல்லாம் வாங்கி வரானுங்க. Meanwhile, rounding the southern tip of Africa in 1487 by the Magellan opened the possibility of alternate sea route to India. ஸோ இவன் 1487 மெகல்லன் ஒரு கப்பல், சரி கப்பல் மாலுமி. சரிங்களா? அவன் என்ன செய்யறான், வரான் இந்தியாவுக்கு ரூட், ஆல்டர்னேட்டிவ் ரூட்டுக்கு கண்டுபிடிக்க. டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. டிப் ஆப்பிரிக்கா சொன்னா அந்த டிப்ல வந்து நிக்கிறாங்க. சரி, யாரு? மெகல்லன். சரிங்களா? இன் 1492 லேட்டர்ல அங்க வந்து கண்டுபிடிக்காங்க. இந்தியாவை கண்டுபிடிக்கணும் தான் இல்லாம வரானுங்க. ஆனா அவனுக்கு வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கிறான் இல்ல. வேற சொல்லுங்க. அவன் ஒரு மாலுமி,
அதான் சொன்னேன்ல, அவன் மாலுமினா வந்து கப்பல் வழிநடத்தி செல்வாங்க, செயலர் கேப்டன்லாம் சொல்றாங்களா அந்த மாதிரி ஒருத்தர். சரிங்களா, மாலுமின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் தான் வந்து என்ன செய்றாங்க, இந்தியாவை ஸ்பெயின் அந்த ஏரியா அவங்கள சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. சரிங்களா, ஸோ அவங்க வந்து இந்தியாவை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து களத்துல இறங்குறாங்க எல்லாருமே. ஆனா வந்து இந்தியா கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக வேற ஏதோ கண்டுபிடிக்கிறானுங்க. சரிங்களா, இவன் வந்து என்ன கண்டுபிடிச்சிட்டான் வந்து சதர்ன் டிப் ஆஃப் ஆப்பிரிக்கா கண்டுபிடிச்சிட்டான். சரிங்களா, ஆப்பிரிக்கா நான் சொல்றேன் பின்னாடி இருக்கு. சரிங்களா, அந்த மேப்ல வந்து வி ஷேப்ல இருக்கும், அங்க போய் இறங்குறான். அதுக்கு என்ன ஆகுது, இன் 1492ல இவன் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் 1492ல கொலம்பஸ் ஃப்ரம் ஸ்பெயின் கிளம்புறான். இப்ப கொலம்பஸ் ஹூ செட் டிஸ்கவர் ஆஃப் ஃபவுண்டன் அமெரிக்கா. சரி, நான் இந்தியா கண்டுபிடிச்சேன்னு சொன்னா அது அமெரிக்கா கண்டுபிடிச்சிட்டான். த ட்ரையாங்குலர் ட்ரேட் வித் அமெரிக்கா பிகம் வெரி ப்ராஃபிட்டபிள் யூரோப்பியன்ஸ். அதுக்கப்புறம் அமெரிக்கா கண்டுபிடிச்சோன்னா அங்க ஒரு ட்ரேடை வந்து வணிகத்தை நிகழ்த்தலாம். சரிங்களா, அது வந்து ரொம்ப யூரோப்பியனுக்கு ரொம்ப லாபம் தர மாதிரி இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி ஃபைனலி யார் பார்த்தா, வாஸ்கோடா காமா ஃப்ரம் போர்ச்சுகீஸ் சக்சஸ்ஃபுல்லி டிஸ்கவர்ட் இந்தியா இன் 1498. கடைசியா வாஸ்கோட காமா தான் இந்தியா வந்து கண்டுபிடிச்சாங்க 1498ல. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிரிக்கா இதை கண்டுபிடிக்கிறாங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க கண்டுபிடிக்கிறான் மெகல்லன். அதுக்கப்புறம் இந்த அமெரிக்கா வந்து இவங்க கண்டுபிடிக்கிறான். சரிங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து வாஸ்கோட காமா வராப்ல. சரிங்களா சொல்றாங்க. ஆஃப்டர் வாஸ்கோட காமா இட் வாஸ் பெட்ரோ காப்ரல் who came to India in 1500. on his journey he discovered Brazil. அதுக்கப்புறம் ஒருத்தன் வரான், இந்தியாவுக்குள்ள வரேன்னு சொல்லிட்டு வரான். அப்ப அவன் போய் இறங்கினாடோ பிரேசில் கண்டுபிடிச்சிட்டான். புரிஞ்சா? சோ இந்தியா கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி இறங்கி சவுத் டிப் ஆஃப் ஆப்பிரிக்காவை கண்டுபிடிக்கிறான். அப்புறம் வந்து அமெரிக்கா கண்டுபிடிக்கிறான், பிரேசில் கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா, வாஸ்கோட காமா மட்டும் தான் உருப்படியா வந்து இந்தியா வந்து சேர்றான், இந்தியாவை கண்டுபிடிக்கிறான். சரிங்களா, இதான் பெட்ரோ காப்ரல், வாஸ்கோட காமா, கொலம்பஸ், அவங்களோட போட்டோ எல்லாமே. சரிங்களா, பாருங்க, ரூட் போய் வேரியஸ் voyagesனா கடல் பயணிகள் சொல்லுவாங்க, மாலுமிகளோட கடல் பயணம் சொல்லுவாங்க, voyages சொல்லுவாங்க. சரிங்களா, சோ எங்க இருந்து கிளம்புறாங்க, போர்ச்சுகல் ஸ்பெயின்ல இருந்து கிளம்புறாங்க ஒவ்வொருத்தரும். சரிங்களா, இது மெகல்லன் க்ரூ. யாரு மெகல்லன் சொன்னா 1519ல இருந்து 22 வரைக்கும் அவன் வந்து ஒரு 4 வருஷம் வந்து இது பண்றான். அவனோட வழி வந்து ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அவன் வந்து ஸ்பெயின்ல இருந்து கிளம்புறான். சரிங்களா, ப்ளூ கலர் கொடுக்குறானுங்க. அவன் இப்படி போய் இங்க இருந்து வரான், ஸ்பெயின்ல இருந்து கிளம்புறானா, இப்படி வந்து இங்க இருங்க, இப்படி போய் இப்படி வரான், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி வந்து இப்படி போறானா, இங்க இருந்து வரான். சரி, இந்த ரவுண்டு தானே, சோ இங்க இருந்து வரான். சோ இப்படி போய் இங்க இருந்து வந்து அப்புறம் இங்க இருந்து வரான். சரிங்களா, இப்ப வந்துட்டு இங்க வந்து கண்டுபிடிச்சிட்டான், ஆப்பிரிக்காவோட டிப் கண்டுபிடிச்சு இந்தியான்னு சொல்லி இறங்கினா பார்த்தா ஆப்பிரிக்காவா இது, இப்படி வரக்குள்ள இப்படி வந்துட்டான். சரிங்களா, சோ அதுக்கப்புறம் திருப்பி போயிடுறான். யாரு, மெகல்லன் க்ரூ. சரிங்களா, அப்புறம் என்ன ஆகுது, அப்புறம் யாரும் வாஸ்கோட காமா வரான், ரெட் கலர். இவன் வந்து ஸ்பெயின்ல இருந்து இப்படி கிளம்புறான், கிளம்பி இப்படி கரெக்டா வந்து இந்த மெகல்லனோட சந்திச்சுட்டு அப்படி இப்படி போய் இவன் இந்தியாவுக்குள்ள வந்துடுறான். யாரு இவன், அதுக்கு ஸ்பெயின். அப்போ கொலம்பஸ் 1492ல இப்படி போறான், இப்படி போய் இங்க வந்து அமெரிக்காவை கண்டுபிடிச்சிடறான். அப்புறம் யாரு, ஆரஞ்சு கலர், பெட்ரோ காப்ரல். அவன் வந்து என்ன செய்யறான், இங்க இருந்து வந்து சவுத் அமெரிக்கால வந்து இங்க வந்து பிரேசில் கண்டுபிடிச்சு இப்படி இந்தியாவுக்குள்ள வந்துடுறான். சரிங்களா, ஸோ இப்படிதான் வந்து இங்க நடக்குது. புரிஞ்சா? ஸோ இந்த 3 மாலுமிகள் முக்கியம். சரிங்களா, அப்புறம் அமெரிக்கா கண்டுபிடிச்சோன்னா என்ன நடக்குதுன்னா வந்து ஒரு நிறைய விஷயம் நடக்குது. சரிங்களா, ஆப்பிரிக்காலாம் கண்டுபிடிச்சு அமெரிக்கால என்ன நடக்குதுன்னா அப்படின்னா, ஆப்பிரிக்கால வந்து உங்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, ஆப்பிரிக்கால இருந்து ஸ்லேவ்ஸ், அதாவது அடிமைகளை வந்து என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க. யுனைடெட் ஸ்டேட்ல வந்து மைன்ஸ் அண்ட் பிளான்டேஷன் இருக்கும். சரிங்களா, அது காடா தான் இருக்கு. யுஎஸ்ஏ வந்து நம்ம இப்ப நினைக்கிற மாதிரி இல்ல. அங்க நிறைய யுனைடெட் ஸ்டேட் எப்படி வளமிக்க நாடா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அங்க வந்து நிறைய வந்து வளங்கள் இருக்கு, மினரல்ஸ், அப்புறம் வந்து குவாரிகள், அப்புறம் வந்து நிறைய வந்து பிளான்டேஷன்லாம் பண்ணலாம், நிறைய விஷயங்கள் பண்ணலாம். ஆனா ஆள் வேணும் இல்ல, இவனுங்க பொட்டக்காடா தான் இருந்திருக்கு, காடா தான் இருந்திருக்கு. சரிங்களா, அப்ப என்ன செஞ்சிருப்பான் வந்து இங்க இருந்து வருவானுங்க. யூரோப்காரங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா வந்து இங்க இருக்கிற கருப்பின மக்கள், யாரும் ஆப்பிரிக்கான மக்கள் ஹைட்டா டாலா ரொம்ப வெயிட்டா ஜெயினாண்டிக்கா இருப்பானுங்க. சரிங்களா, எவ்வளவு நேரம் வந்தா உழைப்பானுங்க, கொஞ்சம் சாப்பாடு போட்டா போதும். அதுக்காக என்ன செய்யறானுங்க, இங்க இருந்து அடிமைகளை வந்து என்ன செய்வாங்க, இங்க இருந்து அமெரிக்காவுக்கு வந்து கடத்துவானுங்க, கப்பல் மூலியமா அடிமைகளை கடத்திட்டு அமெரிக்கா கொண்டு போவானுங்க. சரிங்களா, ஸ்லேவ்ஸ் இதெல்லாத்தையும் வந்து என்ன செய்வாங்க, எடுப்பாங்க. ஐவரினா என்னது, தந்தத்தால வச்சுக்கூடியது. ஆப்பிரிக்கா யானைகள் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கொண்டு தந்தத்தை எடுத்து இது பண்ணுவானுங்க. கோல்டு நிறைய இருக்கும் ஆப்பிரிக்காலாம். சரிங்களா, சோ ஆப்பிரிக்கால எடுத்துட்டு அவன் வந்து அமெரிக்காவுக்கு அனுப்புவான். சரிங்களா, இதெல்லாம் வந்து அடிமைகளை வந்து என்ன செய்வாங்க, இது பண்ணி அங்க இருந்து பொருள் அங்க இருந்து என்னது காட்டன் டு யூரோப், இங்க இருந்து யூரோப் கொண்டு வருவானுங்க. கொண்டு வந்தோடனே என்ன செய்வாங்க, பினிஷ்டு கூட்ஸ் இங்க இருந்து அந்த தயாரி பண்ணுவாங்க, சட்டை மற்ற விஷயங்கள் பொருட்கள் எல்லாத்தையும் வந்து தயாரி பண்ணுவாங்க. சரிங்களா, இங்க இருந்து அடிமைகளை கொண்டு வருவாங்க, அடிமைகளும் மெட்டீரியலையும் இங்க போய் அவனுல வேலை வாங்குவானுங்க. வேலை வாங்கி அங்க போய் வந்து அந்த பொருள் எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு பொருளா உருவாக்குவானுங்க. அந்த பொருளை திருப்பி வந்து ஆப்பிரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரிஸ்ல விற்பானுங்க.
டெக்ஸ்டைல்ஸ், ரம், மேனுஃபேக்சர் குட்ஸ் டு ஆப்பிரிக்கா எல்லாத்தையும் வந்து இது பண்ணுவானுங்க. சரிங்களா? இதுதான் ட்ரையாங்கிள் ட்ரேடுன்னு சொல்லுவாங்க. ஆப்பிரிக்கால இருந்து என்னெல்லாம் வந்து ஸ்லேவ்ஸ், உங்களுக்கு வந்து ஐவரி, கோல்டு எல்லாத்தையும் வந்து எல்லாத்தையும் அமெரிக்காக்கு அனுப்புவாங்க. அமெரிக்கால வந்து என்ன செய்வாங்க, மினரல்ஸ் என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அமெரிக்கா இதான் யூரோப்புக்கு அனுப்புவாங்க. யூரோப்ல என்ன நடக்கும் உங்களுக்கு, அங்க வந்து எல்லாத்தையும் வச்சு பொருளா மாத்தி அந்த பொருளை செய்வாங்க, திருப்பி வந்து ஆப்பிரிக்காவுக்கு விற்க விற்க அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என்னது, இந்த மாதிரி ஒரு ட்ரேட்ல வந்து நல்லா வந்து யூரோப் காணுங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து ஏன் யூரோப்பியர்கள் வேர் கீன் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட்டிவ், ஏன் வந்து அவங்களுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் ரூட் கண்டுபிடிக்கணும். கான்ஸ்டான்டினோபிளுக்கு வந்து கைப்பற்றோம்னா ஏன் வந்து திருப்பி கண்டுபிடிக்கணும், அவ்வளவு தேவையா இந்தியா அவங்களுக்கு? ஏன்னா வந்து ஸ்ட்ரைட்டா வரதை விட்டு சுத்தி வரணும். ஸோ எவ்வளவு காலமாகும், எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அப்படி பிரச்சனையை தாண்டி வந்து இந்தியாவுக்கு வரணுமா அப்படிங்கிற விஷயம். இப்ப நம்ம வந்து முஸ்லீமா இருக்கோம் அப்படின்னா ஹஜ் எல்லாம் முக்கியங்கிறது நமக்கு தெரியும், அதனால நம்ம போறோம். ஆனா இவனுக்கு என்ன பிரச்சனை, இவனுக்கு ஏன் வந்து இந்தியா முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? ஸ்பிரிட் ஆஃப் ரினைசா, மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. ரினைசா வந்து மறுமலர்ச்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரினைசா வந்து கொஸ்டினிங் பவர்னு சொல்லுவாங்க. வேர்ல்ட் ஹிஸ்டரி நடத்தும் போது நான் வந்து என்ன செய்யறேன், நடத்துறேன். வேர்ல்ட் ஹிஸ்டரி நடத்தும் போது நடத்துறேன். சரிம்மா? டைம் ஆச்சு தொழுகைக்கு, நான் தொழு முடிச்சுட்டு வந்து நான் உங்களுக்கு நடத்தேன். இது கொஞ்சம் போகுது எனக்கு. ஸோ 45க்கு இல்லை 50க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். 45க்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா?
ஓகேம்மா, ஷால் வி ஸ்டார்ட்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஷால் வி ஸ்டார்ட்மா? ஸ்டார்ட் பண்ணலாமா? வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஓகேவா? இல்லை வந்துட்டீங்களா? ஜாயின் பண்ணிருக்கீங்களா? நடத்தலாமா? ஓகே. ஸோ நம்ம விட்ட இடத்துல போகலாம். ஸோ யூரோப்பியனுக்கு அப்படி என்ன அவசியம் வந்துச்சு, ஆல்டர்னேட் ரெண்டு ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஆரிஜின் நிறைய இருக்கு. சரிங்களா? அவங்களுக்கு ஸ்பிரிட் ஆஃப் ரெனேசா, ஒரு மறுமலர்ச்சி. அவங்க காலம் வந்து முன்னாடிலாம் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா வந்து அடிமையா ரொம்ப வந்து இதாக தான் இருந்தானுங்க. நம்பிக்கை இல்லாம மூட பழக்கங்களுக்கு அடிபட்டு ரொம்ப தான் இருந்தானுங்க. இப்போ இந்தியா மாதிரி அவனுக்கு வந்து ரொம்ப வந்து கேவலமா தான் இருந்தானுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு எழுச்சி இருந்துச்சு. சரிங்களா? அறிவுபூர்வமா திங்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் வந்து பேசி பேசி அவங்களுக்கு என்னது ஒரு ஒரு கேள்வி, ஒரு இது மாதிரி கேள்வி ஞானம் மாதிரி பிறந்துருச்சு. சரிங்களா? ஸ்பிரிட் ஆஃப் ரினைசான்னு சொல்லுவாங்க அதை. சரிங்களா? ஸ்பிரிட்னா வந்து ஒரு உத்வேகம் சொல்லுவாங்க. சரிங்களா? அந்த ரினைசா மறுமலர்ச்சி காலத்தோட உத்வேகம். ரினைசா வாஸ் மீன்ஸ் ஆஃப் ரீபர்த் ஒரு ரீ அவேக்கனிங் சொல்லுவாங்க. மறுபிறவி அல்லது உனக்கு ஒரு எழுச்சி அப்படின்னு சொல்லுவாங்க ரெனைசான் மீன்ஸ். சரிங்களா? இட் இஸ் த பீரியட் ஆஃப் ஹிஸ்டரி ஆஃப் யூரோப். யூரோப்பிய வரலாற்றுல வந்து இது ஒரு பீரியட். சரிங்களா? விச் கேரக்டரைஸ்ட் பை இன்சர்ஜன் அதிகமாகுது. சரிங்களா? என்ன இந்த காலகட்டத்துல யூரோப்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்க்யூஸ்டிவ் தாட்ஸ். சரிங்களா? அதிகமான வந்து உங்களுக்கு ஆராய்ச்சி மேற்கொள்ளக்கூடிய தாட்ஸ் அதிகமா வந்துச்சு. சரிங்களா? தேடல் அதிகமாச்சு. சரிங்களா? ரேஷனல் திங்கிங். சரிங்களா? சமயோஜித புத்தின்னு சொல்லுவாங்க. கரெக்டா இருக்கா, இது வந்து இதோட இது அடுத்ததுதான் வருமா அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி ஃபைண்டிங் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் நியூ ஐடியாஸ், டிஸ்கவரிங் நியூ பிளேசஸ். சரிங்களா? அதே மாதிரி புது புது அறிவியல் கண்டுபிடிப்புகள் வந்து எல்லாமே புது புது ஐடியாஸ் எல்லாம் அந்த காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெனைசாங்கிறது ஒரு மறுமலர்ச்சி காலம். யூரோப்ல அந்த மறுமலர்ச்சி காலம் வந்த உடனே தான் இதெல்லாம் ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸ்பிரிட் ஆஃப் ரெனைசா கோயின்சிடென்ட் வித் த ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். சரிங்களா? இந்த இந்த அந்த காலத்துல தான் வந்து என்ன நடக்கு அப்படின்னா எக்ஸ்ப்ளோரேஷன், ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து தேடல் அதிகமா இருக்கு. எக்ஸ்ப்ளோரேஷன் வந்து புது இடத்தை தேடுறது தான் வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த காலகட்டமே வந்து நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, புது இடங்கள் நான் தேடி போறேன்னு சொல்லிட்டு என்ன செய்யறாங்க, ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் அதிகமா நடக்குது. விச் மோட்டிவேட் த sailors டு வெஞ்சர் அவுட் நியூ ஏரியாஸ். sailors-னா என்னது, மாலுமிகள், கப்பலோட்டிகள்லாம் சொல்லுவாங்களா, அவங்களாம் என்ன செய்யறாங்க, புது ஏரியா கண்டுபிடிக்க நாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து இந்த உலகத்துக்கு அப்புறம் என்ன இருக்கு, இந்த கடலுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படி எல்லாம் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இப்போ ரெனைசா பீரியட்ல. சரிங்களா? இந்த இன்க்ளூசிவ் தாட்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அந்த மாதிரி வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா இவங்ககிட்ட கப்பல் இருக்கு, ஓகே நான் கப்பல் எடுத்து புறப்படுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறான், வெளியெல்லாம் போறாங்க. சரிங்களா? அதே மாதிரி என்ன ஆகுது, பவர் ஸ்ட்ரகிள். வித் ஏஜ் ஆஃப் எக்ஸ்ப்ளோரேஷன் தேர் வாஸ் a constant conflict of land and cultures. சரிங்களா? சோ வந்து என்ன இருக்காங்க, புது புது இடமா கண்டுபிடிக்கிறாங்க. யார் இடம் கண்டுபிடிச்சா அது என்னோடது உன்னோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை வருது. சரிங்களா? டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டிசீசஸ். அதே மாதிரி என்ன ஆகுது, நோய்களும் போகுது. சரிங்களா? ஸோ ஒரு ஏரியா இருக்கிற நோய் இன்னொரு ஏரியாவுக்கு புது ஏரியாவுக்கு போகுது. அன்னோனிங்லி த ஸ்ப்ரெட் டிசீஸ் பை டிராவலிங் ஆல் ஓவர் வேர்ல்டு. இங்க இருக்க ஒரு நோயில் இருக்கா அப்படின்னு சொன்னா அது வந்து வேற கண்டத்துல போய் என்ன செய்யலாம், அந்த நோயை பரப்பிடலாம். சரிங்களா? இந்த மாதிரிலாம் வந்து ரெனைசா பீரியட்ல இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ரெனைசா பீரியட்னா என்னது, ரீஅவேக்கனிங், ரீபர்த். அவனுக்கு அதிகமா யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதே மாதிரி என்ன செய்யறான், வெளியில போய் வந்து நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரதுனால உங்களுக்கு என்னது இதெல்லாம் நடக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் லக்ஸரி கூட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். லக்ஸரி கூட்ஸ்னா வந்து உங்களுக்கு வந்து அரிய பொருட்கள், அதே மாதிரி வந்து ஆடம்பர பொருட்கள், அதே ஸ்பைசஸ். சரிங்களா? ஸ்பைசஸ்னா வந்து காரமா இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வந்து தேவைப்படுது. எக்கனாமிக் அண்ட் சயின்டிபிக் growth ப்ரொடியூஸ் மோர் crops அண்ட் மீட் விச் ரெக்கார்ட் மோர் ஸ்பைசஸ் ஃபார் preservation. சரிங்களா? அவங்களுக்கு என்ன இது, எக்கனாமிக் நல்லா வியாபாரம் பண்ணி நல்லா கையில காசு வருது. அதே மாதிரி சயின்ஸ் முன்னேற்றம் அடைகிறான்.
சரிங்களா. சயின்ஸ் முன்னேறா அதே மாதிரி வந்து கிராப் வந்து அதிகமாக பண்றான், உரங்கள்லாம் கண்டுபிடிச்சு அதே விதமா கிராப் வந்து இது பண்றான். அண்ட் மீட் சரிங்களா, ப்ரொடியூஸ் மோர் கிராப் மீட் அதே மாதிரி வெட்டுறான் சரிங்களா. கறி எல்லாம் வந்து நிறைய சாப்பிடணும். ஏன்னா அங்க காலம் பாத்தீங்கன்னா யூரோப்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குளிர் காலம். அங்க தாக்கு பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வைன் பண்ணணும், வைனை குடிக்கணும், இல்லைன்னா வந்து மீட் சாப்பிடணும். இது ரெண்டும் இல்லாம அவனால தாக்கு பிடிக்க முடியாது சரிங்களா. வெறும் புல்ல பூண்டெல்லாம் தின்னுட்டுலாம் வெஜிடேரியன்லாம் அங்க போய் வாழ முடியாது சரிங்களா. அங்க என்ன செய்யணும், மீட் எல்லாம் சாப்பிடாதான் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி உஷ்ணத்துக்கு அதுக்கெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும் சரிங்களா. ஆனா வந்து என்ன செய்யணும், ப்ரிசர்வேஷனை வந்து கெட்டு போகாம பாதுகாக்கணும். அதுக்கு என்ன நடக்கணும், வந்து உப்பு இந்த மிளகு அதெல்லாம் போட்டு வச்சாதான் வந்து என்ன செய்ய முடியாது, கெட்டு போகாம இருக்கணும். அப்பெல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அதிகமா கண்டுபிடிக்காத காலம் சரிங்களா. ஸோ அப்ப என்ன ஆகும், அவன் நிறைய வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நிறைய மீட்லாம் வந்து கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், நல்ல லக்ஸரியா இருக்கான். ஆனா வந்து என்னது, ஒரு நாள் வெட்டினது அப்படிதான் இருக்கணும். அதை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா, ப்ரிசர்வேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பைசஸ் தேவை. ஸ்பைசஸ் எங்க இருந்து வரும், இந்தியால இருந்து தான் வரும். ஸ்பைசஸ் எந்த இந்தியால இருந்து அடுத்த இடங்கள் தான் வரும். அதே மாதிரி இந்தியாவோட பட்டு, சைனாவோட பட்டு எல்லாம் இங்க இருந்து லக்ஸரி கூட்ஸ்லாம் வந்து அங்க இருந்தா வரணும் சரிங்களா. Further, due to economic advancement, there was a great demand for luxury goods. சரிங்களா. அவன் வந்து என்ன செய்யறான், அதிகமா சம்பாதிக்கிறான். கோல்டன் ட்ரையாங்கல் சொன்னா உங்களுக்கு அமெரிக்கா, உங்களுக்கு ஆப்பிரிக்கா, அப்புறம் என்னது யூரோப்பு. இங்க எல்லாம் வியாபாரம் பண்ணி நிறைய காசு சம்பாதிக்கிறான். காசு சம்பாதிச்சா நிறைய வந்து என்னது லக்ஸரி பொருள் வந்து தேவைப்படுது சரிங்களா. எங்க இருந்து கிடைக்கும், கைவினை பொருட்கள் தான் அப்போ வந்து லக்ஸரி பொருட்களா வந்து கருதப்படுது. நீங்க வந்து கையால அதை ஒர்க் பண்ணி வருதோ அந்த அளவுக்கு சரிங்களா. ஸோ சைனால இருந்து சில்க் வரும், இந்தியால இருந்து நிறைய காட்டன் போகும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து அவன் வந்து இது பண்ண நிறைய காசு கையில இருக்கு பையனுக்கு சரிங்களா. ஸோ அதனால நிறைய பொருட்களை வாங்கி போயிடலாம் சரிங்களா. அதனால டிமாண்ட் அதிகமாகுது உங்களுக்கு. அதே மாதிரி மீட்டுக்கும் வந்து அதிகமா வந்து தேவைப்படுது சரிங்களா. அதே மாதிரி வெல்த் ஆஃப் இந்தியா, வெல்த் ஆஃப் இந்தியா வாஸ் அட்ராக்ஷன் சரிங்களா. ஸோ இந்தியாக்காரங்கெல்லாம் வந்து என்னது, தங்க ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்களாமா, தங்க டாய்லெட்லாம் இருப்பாங்க, தங்க கிரீடம் வச்சுக்காங்களாமா. ஏன்னா இந்தியாவுக்கு அந்த காலத்துல அப்படிதான் கிரீடம் எல்லாம் போட்டு அப்படித்தானே இருப்பானுங்க. இவங்கெல்லாம் வந்து கிழிஞ்சதான் சட்டை பேண்ட் தான் போட்டு தருவாங்க, யாரும் யூரோப்பியன்காரங்க. அந்த மாதிரி பார்த்தா முகல் பேர்ல இருந்து எல்லாம் பாருங்க, எல்லாம் பட்டு துணி, அது கிரீடம், சில்வர் ஸ்பூனு அப்படிதான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னே இவங்களுக்கு என்னது, நம்ம ஏற்கனவே சொன்னா அலெக்சாண்டர் இன்வேஷனை பத்தி வந்து அலெக்சாண்டர் செஞ்சிருக்காரு, இந்தியா வந்து இவ்வளவு தங்கமெல்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வெளியே சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய கட்டுக்கடை எல்லாம் போயிட்டு இருக்கு. இங்க மன்னர்கள்லாம் வந்து பெட்ல தான், பெட்டே வந்து தங்கத்தால செய்ய பெட்டை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கதை ஓடிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு அட்ராக்ஷனா இருக்கு சரிங்களா. அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் மேட் இன் ஷிப் பில்டிங், ஷிப் பில்டிங்ல அட்வான்ஸ்மெண்ட் ஆயிடாங்க, கடல் கப்பல் கட்டுறதுலயும். அட்வான்ஸ் சி வாயேஜஸ் சரிங்களா. அவன் வந்து அட்வென்ச்சரை வந்து விரும்ப ஆரம்பிச்சு. இப்போ நம்மளே வந்து வீட்டுல இருந்தா எப்படி இருக்கு, அட்வென்ச்சரா போன வெளியூருக்குலாம் போகணும்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி அவங்களுக்கு என்னது சி வாயேஜ், கடல் வந்து அவங்க அட்வென்ச்சரா இருக்கு. அண்ட் மேட் கேபிள் ஆஃப் ஸ்டேயிங் இன் தி சீ டைம். நிறைய அட்வான்ஸ் எக்யூப்மெண்ட்லாம் வச்சிருக்காங்க, அதனால கடல் ரொம்ப நாள் தங்கலாம் அவன் சரிங்களா. இப்போ ஸ்பைசஸ் கிடைக்குது, நிறைய விஷயம் கொண்டு வரான், டெக்னாலஜிக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு, அப்படின்னா அதிக நாள் கடலை தங்கலாம். புது புது ஸ்டெப்லாம் இது பண்ணலாம். எவ்வளவு புயல் வந்தாலும் தாக்கு பிடிக்கிற மாதிரி வந்து நிறைய டெக்னிக்கல் யூஸ் பண்ணி எல்லாமே கொண்டு வரான். அதனால வந்து என்னது ரொம்ப ஈஸியா போச்சு. டெக்னிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனா நேவிகேஷன், அதாவது நம்ம கூகுள் அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. போயிட்டு இருப்பான்ல, சொல்லுங்க என்னமா புரியல. ஸ்கிரீன் மூவ் ஆகல சார். இப்ப ஸ்கிரீன் வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. இப்போ மூவ் ஆகுது சார். ஒரு இடத்துக்கு போகுது இல்ல, அட்வான்ஸ்மெண்ட் லேண்ட் ரூட்ல போனா ரொம்ப காசு செலவாகும். எக்ஸ்பென்சிவ் சரிங்களா. லேண்ட் ரூட்ல போனா ரொம்ப கஷ்டம், அதே மாதிரி காசு அதிகமாகும். சரிங்களா. ஸோ ஒவ்வொரு இடத்துலயும் கஸ்டம் டேக்ஸ் போடுவாங்க. நம்ம ஏற்கனவே
டேக்ஸ்ல வந்து ஒவ்வொரு ராஜாக்கள்மார்களும் போடுவாங்க. அப்படி வந்து இப்போ வந்து இந்தியாவில 10 ரூபா அப்படி சொன்னா அந்த இடத்துக்கு வரும்போது 100 ரூபா மாதிரி யூரோப்புக்குள்ள, சரிங்களா? அப்ப அந்த இடத்துல வந்து அது ரொம்ப விலை அதிகமா இருக்கும். அப்ப வந்து வியாபாரினால என்ன அவ்வளோ காசு கொடுக்க முடியாதுல்ல, அது பிரச்சனை. அபவுட் ஓவர்லேண்ட் ரூட், அது அதனாலதான் வந்து விட்டுட்டு சி ரூட்டை தேட ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா லேண்ட்ல போனாலும் டோல் டேக்ஸ் எல்லாம் வாங்குவேன், இப்போ நான் கடல்ல வந்து காசு அப்படிங்கிற மாதிரி வந்து பண்றானுங்க. அதே மாதிரி பேட்ரனைஸ் பை ராயல் பிரின்சஸ், சரிங்களா? பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்து பேட்ரனைஸ் பண்றாங்க, சரிங்களா? நீ கடல் பயணம் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறானுங்க. யார் ஃபார் எக்ஸாம்பிள் ஹென்றி இவர், சரிங்களா? போர்ச்சுகலோட மன்னன். நிக்நேம் இவருக்கு பேரு, நேவிகேட்டர் இவருக்கு பேரை வச்சுட்டாங்க, பிகன் இன் நேவிகேஷன், சரிங்களா? நேவிகேட் யார் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு காசு வாரி அடிக்கிறார், அதனாலே அவர் பேர் நேவிகேட்டர்னு வச்சிருக்காங்க. ஆனா கடல் பயணம் மேற்கொள்ள, கடல் பயணம் மேற்கொள்ள காசை வாரி அடிக்கிறார், அதனால அவர் நேவிகேட்டர் வச்சிருக்காரு. யார்? பிரின்ஸ் ஹென்றி ஆஃப், சரிங்களா? அதே மாதிரி இருக்கு சார்ந்த சண்டை வருது. அவங்களுக்கு வந்து பிரச்சனை இருக்கு, சரிங்களா? பண்ணிடுவான். சொல்லுங்க, ஒரு நிமிஷம். மத்தவங்களுக்கு எடுத்துக்கும், மத்தவங்க வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க. ஸ்கிரீன் விசிபிளா இல்ல சார். நான் எனக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூன்னு வெளியே போயிட்டு வந்துட்டேன் சார். சார் ரொம்ப நேரமா விசிபிள் இல்ல, நானும் வெளியே போயிட்டு வந்துட்டேன் சார். எனக்கு தான் கேட்கணும். ஒரு நிமிஷம். எனக்கும் அப்படிதான் சார் இருக்கு. ஒரு நிமிஷம். விசிபிளா இருக்காமா இப்போ? இல்ல சார், உங்க வாய்ஸே வந்து கொஞ்சம் பிரேக் ஆயிதான் சார் கேக்குது. ஒரு நிமிஷம். கேக்குதா? இப்போ ஸ்டக் ஆகுதா? இப்போ ஓகே சார். ஆனா எனக்கு வெல்த் ஆஃப் இந்தியா அதுக்கு அப்புறத்துல இருந்து செக் ஆயிடுச்சு சார். ஓகே, ஒன்றும் இல்லை. பேட்ரனைஸ் பை ராயல் பிரின்சஸ்னா அந்த பிரின்சஸ் வந்து என்ன காசு கொடுக்குறாரு, அதனால என்ன நிறைய வாயேஜ் வந்து பண்றாங்க, சரிங்களா? யார் யார் போகணும் ஆசைப்படுறாங்களோ அவங்க எல்லாரும் காசு கொடுக்குறாங்க. அதனால அவர் பேர் வந்து நேவி. இதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸா வந்து ஷிப் பில்டிங்ல வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வராங்க. என்னன்னா வந்து நேவிகேட்டர் பக்கத்துல வச்சுக்காங்க, காம்பஸ் இதெல்லாம் கொண்டு வரனால ரொம்ப நாளைக்கு வந்து அவங்க என்ன அங்க வந்து கடல்ல இருக்க முடியுது, சரிங்களா? அதே மாதிரி வந்து காத்து அடிச்சாலும் புயல் அடிச்சாலும் வந்து கப்பலை ஓட்டுற அளவுக்கு அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சிடறாங்க. ஸோ அதனால ரொம்ப நாளைக்கு வந்து என்ன செய்ய முடியுது, அவங்களால வந்து இது பண்ண முடியுது, சரிங்களா? அது வந்து அட்வான்ஸ்மெண்ட் மேட் இன் ஷிப் பில்டிங். அதுக்கு லாங் அண்ட் எக்ஸ்பென்சிவ் ஓவர்லேண்ட் ரூட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லேண்ட் ரூட்ல வந்தீங்கன்னா ஒவ்வொரு ரூட்லயும் வந்து டாக்ஸ் போடுவானுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவும் ஒவ்வொருத்தங்க கையில இருக்கும், சரிங்களா? யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வரும்போது உங்களுக்கு ரொம்ப டாக்ஸ், இந்தியால இருந்து யூரோப்ல இருந்து இந்தியாவுக்கு வந்துடுறான். இந்தியாவுக்கு வந்து இந்தியால இருந்து ஒரு பொருள் 10 ரூபா பொருள் வாங்கி போறான் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு இடத்துலயும் டாக்ஸ் போட்டு கடைசியா வந்து யூரோப் போகும்போது அது 100 ரூபா மாறிடுது, சரிங்களா? அதனால அது நிறைய பிரச்சனை. ஸோ நான் வந்து என்ன செய்வேன், லேண்ட் வழியா தான் வந்தாதான் நீ டாக்ஸ் போடுவேன், நான் கடல் வழியா வரேன்னு சொல்லி அவன் கடல் வந்து மார்க்கமா வந்து தேட ஆரம்பிச்சிட்டான் கடல் வழியா, சரிங்களா? லேண்ட்ல வந்தா காசு அதிகம் செலவாகும் டாக்ஸ்னால, சரிங்களா? டோல் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்களா, வரிகள் சொல்லுவாங்களா, அதே மாதிரி. ஸோ அதனால லேண்ட் மூலியம் வந்து யாரும் வரி வாங்க முடியாதுல, லேண்ட் இந்த கடல் மார்க்கமா வந்தா. ஸோ அதனால கடல் வழி கண்டுபிடிக்கிறான், சரிங்களா? மாதிரி காசு அதிகமாக வந்தாரான். ஸோ இதனால வந்து இவனுக்கு நேவிகேட்டர்னு பேர் வருது, சரிங்களா? ஸோ ரிலீஜியஸ் ஆப்ஜெக்டிவ் பார்த்தீங்கன்னா அதனால நான் சொன்னேன், முஸ்லீம்ஸுக்கும் கிறிஸ்டியன்ஸுக்கும் வந்து சண்டை நடக்குது, குருசேட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ கான்ஸ்டான்டினோபிள் ரோமன் எம்பையர்ல இருந்து எல்லா வெளிச்சேரி முஸ்லீம்கள் வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு வராங்க இந்த காலத்துல, சரிங்களா? ஸோ இது வந்து கிறிஸ்டியன்ஸுக்கு பிடிக்கிறது இல்லை, அதாவது யூரோப்பியன்களுக்கு பிடிக்கிறது இல்லை, சரிங்களா? அவங்களை எப்படியாச்சும் இது பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இருக்காங்க, சரிங்களா? They hope that their exploration of Africa, they would be able to Muslim in a position to attack the Muslim from two sides.
சரிங்களா? ஸோ அவன் ஆப்பிரிக்காவை பிடிக்கிறாங்க. ஸோ ஆப்பிரிக்கா பிடிச்ச மூலியமா என்ன செய்யலாம், அரப்ஸை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாங்க. என்ன பண்றது, நெட்வொர்க்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஸோ சரி ஓகே, இப்போ வந்து நான் நாளைக்கு எடுக்கிறேன் நான். சரிங்களா? சரி, இன்னைக்கு இங்கே நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நாளைக்கு எடுக்கிறேன், 9 o'clock ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்துறேன். ஸோ இதுல இருந்து நான் வை யூரோப்பியன்ஸ் டு ஃபைண்ட் ஆல்டர்னேட் ரூட்ஸ் வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு எடுக்கிறேன். சரிங்களா? சரிங்களா? நான் மாடல்ஸ் தந்துடுறேன் நான். ஸோ ரீட் பண்ணிக்கங்க. நம்ம வந்து நாளைக்கு வந்து கன்டினியூ பண்ணிடலாம் விட்டதுல இருந்து. சரிங்களா? இன்னைக்கு என்னன்னு தெரியல எனக்கு, இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவாமா? ஓகேவா? ஸோ நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண, நாளைக்கு வந்து ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இன்னைக்கு நடத்தின ஏதாச்சும் டவுட் இருக்கா உங்களுக்கு? அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஓகே தானே? நான் ரிவிஷன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் எப்படி ஏதாச்சும். சரிங்களா? ஓகேம்மா. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்மா. வணக்கம் சலாம். தேங்க்யூ சார். சார்.